அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு 1031 நேர்முறையும் எதிர்மறையும். சார் வினோத் சார் ஒரு அருமையான தலைப்பு கொடுத்திருக்காரு. நம்மளாம் நேர்மறையும் தான் பேசுவோம், எதிர்மறையும் தான் பேசுவோம். இந்த முறை வித்தியாசமா நேர்முறையும் எதிர்மறையும் அப்படின்னு கொடுத்திருக்காரு. நம்ம வினோத் சார் பேசினாலே ஒரு தலைப்பிலையும் ஒரு வித்தியாசம் கொடுக்குறாரு இப்பெல்லாம். அதே மாதிரி பல இலக்கியங்கள்ல இருந்து அதுக்கு உதாரணம் கொடுப்பாரு. அதுதான் அவரோட சிறப்பு. இலக்கியங்கள்ல இருந்தும் திருக்குறள்கள் இருந்தும் அந்த பல உதாரணங்கள் கொடுக்கிறாரு. இன்றைய வாழ்வியல் சூழலுக்கு பொருந்துற மாதிரியும் இருக்கும், அதை நம்ம எடுத்துக்கிற மாதிரியும் இருக்கும். அந்த வகையில இன்றைய பேச்சை நம்ம கேட்போம். பாருங்கள் சார், உங்களுடைய தாருங்கள் சார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்த இதுவும் பராபரம். நம்ம மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் தளத்தை நிறுவி சகஸ்ர வீர்னு சொல்லுவாங்க. 1008 கடந்து, சகஸ்திரம் அப்படின்னா 1000 வடமொழியில சொல்லுவாங்க. சகஸ்ர வீர், பரமவீர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த சகஸ்ர வீரன் 1008 கடந்து 1039 நோக்கி இந்த தளத்தை மிகச்சிறப்பாக நடத்தி செல்கிறார் இனிய நண்பர் திருமிகு ஸ்டீஃபன் ராஜ், திருமிகு மாலதி இணையரையும் இங்கே இணைந்துள்ள எனது பெருமதிப்புக்குரிய நண்பர்கள், ஒரு இணையத்திலே அறிமுகமாகி ஒரு உறவாகவே மாறிய நண்பர்கள், திருமிகு சக்கரபாணி சார், திருமிகு சதாமனோ அவர்கள், திருமிகு சிவகுமார் அவர்கள், திருமிகு வேலம்மாள் அவர்கள், திருமிகு அமுதா அவர்கள், திருமிகு நாராயணமூர்த்தி அவர்கள், திருமிகு முருகேச பாண்டியன் அவர்கள், திருமிகு எதிராஜ் ரமேஷ் அவர்கள், திருமிகு சிவக்கணி அவர்கள், திருமிகு மாலதி அவர்கள், திருமிகு ஜெகநாதர் அவர்கள், திருமிகு ரத்னவடிவேல் அவர்கள் இணைந்துள்ளவர்கள். முதல்ல இணைந்தவர்களை வருஷப்படி எழுதின உங்கள் ஒவ்வொருவரையும் வழங்கி இதை இணையம் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற, ரசித்துக் கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களையும் வழங்கி இதை தொடங்குறார். நமது ஸ்டீஃபன் ராஜ் சார் சொன்னது மாதிரி இன்றைக்கு தலைப்ப நேர்முறை எதிர்மறை அப்படின்னு வச்சுக்கிட்டோம். நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் வரும், நெகட்டிவ்ஸ் வரும். இந்த பாசிட்டிவ் அப்படிங்கிறதுக்கு நேர்மறைன்னு சொன்னாங்க. அப்படி சொன்னா அது சரியில்லைங்கிறது எனக்கு நான் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு. எதிர்மறை ரைட்டு, நேர மறைச்சிட்டா அது எதிராயிரும்ல. அப்ப நேர்முறைன்னு சொல்றது பாசிட்டிவ் அப்படிங்கிறதுக்கு சரியானதுன்னு பார்த்து இப்ப இன்றைக்கு அதாவது நேர்மறையாக சொல்றோம் நிறைய விஷயம். சில விஷயங்களை எதிர்மறையிலையும் சொல்லி நேர்முறையில சொல்றதுதான் சிறப்பு. நேர்முறையில எதையும் செய்யணும், ஆனால் சிலவற்றை எதிர்மறை சொற்கள்ல சொல்லியும் எதிர்மறை செயல்கள் செய்தும் அதை சாதிச்சுக்கலாங்கிறாங்க. நான் இது ஒரு ரிசர்ச் பேப்பர் பார்த்தேன், ரிவர்ஸ் சைக்காலஜி அப்படிங்கிறது அந்த பேப்பர். அதுல உள்ள டெக்னிக்ஸ் 7 டெக்னிக்க அவங்க யுக்திகள், அதாவது எதிர்மறை உத்திகள், அதை கொண்டு நேர்முறையாக செயல்களை சாதிச்சுக்கிறது. அந்த 7 உத்திகளை அவர் சொல்றார். வாழ்க்கைங்கிறது இப்ப என்னவா இருக்கு, வெற்றி, எதிலும் வெற்றி கிடைக்கணும்னு தான் நம்ம பார்க்கிறோம். பாரதி சொல்றான், எங்கு நோக்கினும் வெற்றி, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி, மற்றாங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி. நம்மளுடைய சொல்லுக்கு ஒரு செயல் நாம் நினைத்தபடி நடக்கணும் தான் கம்யூனிகேஷன் இன்னைக்கு பேசுறோம். சிறந்த தகவல் தொடர்பாற்றல்னு பேசுறோம். நம்ம சொன்னதை கேட்கணும் இந்த உலகம்.
அதை நேர்முறையா சொல்லி செய்யலாம், எதிர்மறையாவும் சாதிக்க முடியும் அப்படின்னு இது சொல்லுது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை கவர்ந்தது. அதை இந்த அறிவார்ந்த சபையில நான் பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சேன். விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி வேண்டினேன் எனக்கு அருளினள் காடி தடுத்து நிற்பது தெய்வதம் ஏனும் எது தடுத்தாலும் சாரும் ஆயினுடமாயினும் அகதிப்படுத்து மாய்ப்பள் அருட்பெரும் காடி பாரில் வெற்றி எனக்குருமாறே. அந்த வெற்றி தான் நம்ம வேணுங்க. இந்த வாய்ச்சொல்ல இந்த உலகம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இல்லாரை இல்லாளும் வேண்டாள மற்ற ஈன்றெடுத்த தாய் வேண்டாளா செல்லாது அவன் வாய் சொல்லுன்னு சொல்லுது. அவை சொல்றாங்க, இல்லானை நான் இத பயிற்சிகள்ல பயன்படுத்துறேன். இத பொருள் இல்லாதவன, கல்வி இல்லாதவன, செல்வம் இல்லாதவன, அந்த பண்பு இல்லாதவன, உடல் நலம் இல்லாதவன இல்லாள் வேண்டாளா வேண்டான்னு சொல்லுவாளாம். மற்ற அவ வேண்டான்னு சொன்னா பரவாயில்ல, தாய் வேண்டான்னு சொல்லுவாளாம். எல்லாத்துக்கும் கொடுமை என்னன்னா, செல்லாது அவன் வாய் சொல்லுன்னு சொல்லு. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம சொல் கேட்கணும். விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்து இனிது சுழல்வலார் பெரின்னு சொன்னாரு. நம்ம வைணவம் சொல்லுது, இந்த உலகம் கேட்கும். அப்பவும் உடனடியாக கேட்கும். எப்படி? அதற்கு எப்ப கேட்கு? நிறந்து இனிது சுழல்வலார் பெரின்னு சொன்னார். இனிந்து சுழல்வலார் பெரின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த நிறந்துன்னு இதுல ஒரு வார்த்தை வருது. அதுக்கு லாஜிக் அண்ட் சீக்வன்சிங்னு சொல்றாங்க. இந்த நிறந்து பேசுதல் இது ஒரு உத்தியாகவும் பயன்படுத்தலாம்னு சொல்றாரு. எதிர்மறை சொற்களை, எதிர்மறை செயல்களை ஒரு உத்தியாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இதுல. இப்ப அந்த உத்திகளை சொல்றே என்ன சொல்றாங்க? pretend like you are not interested even if you are interested. இது முதல் பாயிண்ட். அதாவது எதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு காமிச்சுட்டா, இதுக்கு எல்லாத்துக்கும் சூழல் இருக்கு, எங்க பயன்படுத்தணும்னு இருக்கு, எப்படி பயன்படுத்தணும்னு இருக்கு. அதான் அந்த நிறந்து அப்படின்னு நம்ம வள்ளுவம் சொல்லி தருகிறோம். அந்த லாஜிக் சீக்வன்சிங், ஒன்றுக்கு பின் ஒன்று, அதுக்கெல்லாம் ஒரு ஜோக் எல்லாம் சொல்லவே இருந்தாலும் இங்க வேண்டாம். அதாவது அந்த எப்படி சொல்லணும், ஒன்றை மாத்தி சொல்லிட்டா வருஷம் மாறி போச்சுன்னா மாறி போயிடும். அப்ப கவனம் வேணும். இந்த டெக்னிக் எல்லாம் பயன்படுத்துற போது புரிஞ்சு உள்வாங்கி யார்கிட்ட பயன்படுத்தணும்னு இருக்கு. இவர் முதல் டெக்னிக் என்ன சொல்றாரு? pretend like you are not interested even if you are interested. நிறைய இதுகளுக்கெல்லாம் பல உதாரணங்கள் நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். பல இதுல நம்ம ஒரு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு காமிச்சுட்டோம், ஒரு இடம் வாங்க போறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு காமிச்சுட்டா அவன் அதை குறைக்கவே மாட்டான். எந்த பொருள்லையும் அந்த இன்ட்ரெஸ்ட நம்ம முதல்ல அவன் சைக்காலஜி, பெரிய சைக்காலஜி அவன் இப்ப தெரிஞ்சு வச்சிருக்கான். எதிர்மனத்துல நிறைய சைக்காலஜி இருக்கு. நம்ம அந்த பெட்டன் பண்றது நிறைய. அத இப்ப பிள்ளைகளை இப்ப சாப்பிட சொல்றோம், அது சாப்பிட மாட்டேங்குது. அப்ப நீ சாப்பிட மாட்ட அப்படிதான் சாப்பிட்டுருது. அந்த எதிர்மறையாவ சொல்லியே செய்ய சொல்லலாங்கிறாங்க. நிறைய பேர் நீ செய்ய மாட்ட அப்படின்னு சொன்னா, அதாவது இது ஆதாம் ஏவாள்ல இருந்து தொடங்குச்சுன்னு எழுதுற. விளக்கப்பட்ட கனி சாப்பிடாதேன்னு சொன்னதுனால அவ சாப்பிட்டாங்கிறாங்க. அப்ப இந்த பூக்களை பறிக்காதீர்கள் சில இடத்துல எழுதுறாங்க. சில இடங்கள்ல இதை லீகலைஸ் பண்ணிட்டா இங்கே துப்புன்னு எழுதியிருக்கேன். துப்புறதுக்கு ஒரு இடம், புகைப்பிடிக்கிறதுக்கு ஒரு இடம். அப்ப இங்க துப்பாதேன்னு இருக்குன்னா அங்கதான் துப்புறான் எல்லாரும். விதிகளே மீறுவதற்காக ஏற்பட்டதோன்னு நினைக்க வேண்டியது. விதிகளே அந்த இதே மாதிரி பல கருத்துக்களை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஈவன் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நீ இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம காமிச்சுக்க. அது ஒரு இது ஒரு டெக்னிக்காவே சொல்றான், ரிவர்ஸ் டெக்னிக் அப்படிங்கிறான். மாற்றி யோசி, மாற்று சிந்தனை. இதுக்கு சரியான தமிழ்ல சொன்னா இந்த ரிவர்ஸ் டெக்னிக், அந்த ரிவர்ஸ் இதுக்கு
மாற்று சிந்தனைன்னு கூட வச்சுக்கலாம். கலிங்கத்து வரையில ஒரு பாட்டு அது சொல்லுது, விடுமின் எங்கள் துகில் விடுமின் என்று. இது காதல்ல விட்டு என்ன விடாத, தொடாத தொடாதேங்கிறா. அதுக்குள்ள மீனிங் என்னன்னா தொடு தொடுன்னு அர்த்தம்ங்கிறான். விடுமின் எங்கள் துகில் விடுமின் என்று முனி வெகுழி மென்புதலை. அந்த குதலை மொழி காதல் மொழி அந்த இடத்துல துகிலினை பிடிமின் என்று பொருள் விளைய. அங்கே விளைகிற பொருள் பிடிமின் தான். ஆனா விடுமின் அப்படின்னு சொல்றா, நெகட்டிவா சொல்றா. விடுமின் விடுமின் என்று விடுமின் எங்கள் துகில் விடுமின் என்று வெகுழி மென் குதலை துகிலினை பிடிமின் என்று பொருள் விளைய நின்று அருள் செய் படை நல்லீர் கடைகள் திறமினோ. கடைக்காப்புல அது வருது. பல இடங்களை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இந்த டெக்னிக்கை நம்ம பல இடங்கள்ல நம்மகிட்டையும் பலரும் பயன்படுத்துறாங்க, நம்மளும் பயன்படுத்துறோங்கிறது உங்களுக்கு தெரியும். அத இப்ப உங்கள்கிட்ட கூட ஒரு டிஸ்கஷன் மாதிரி கூட வைக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் சார் சொன்னாரு, நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க இந்த நிகழ்ச்சியில, அதாவது pretend like you are not interested even if you are interested, அந்த மாதிரி ஏதாவது சூழல் நீங்க இருந்திருக்கீங்களா, அதை பயன்படுத்தி இருக்கீங்களா அப்படி எல்லாம் கேட்கலாம்னு நினைச்சேன். சார் சொன்னாரு முழுவதுமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேளுங்கன்னாரு. அதனால தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றேன். நீங்க உங்களுக்கு இதோட ரிலேட் ஆகிற நிகழ்ச்சிகளை பாருங்க. ரெண்டாவது என்ன சொல்றாரு, இஃப் இட் இஸ் scarce people want it more. ஸ்கார்ஸா ஒரு இது இருக்கோ, கிடைக்கலைன்னு ஒண்ணு இருக்கோ, அப்ப பீப்புள் வாண்ட் இட் மோரா. ஸ்கார்ஸ் இப்ப அது நிறைய இருக்கு. இப்ப லிமிடெட் ஆஃபர்னு ஒண்ணு போடுறான் வணிகத்துல, நாளைக்கு கடைசின்னு போடுறான். இப்ப ஒரு பயிற்சியில நான் பார்த்தேன், 3 நாட்கள் இருக்கு, 2 நாட்கள் இருக்கு அப்படிலாம் சார். இன்னொன்னு சொல்ல போற சோசியல் ப்ரூஃப்னு, அது மாதிரி இன்னாரெல்லாம் அந்த பயிற்சியில சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றான். அதாவது ஸ்கார்ஸ் அப்படின்னு அதுல இருந்தா, அது இப்போ பற்றாக்குறைன்னு இருந்தா எல்லாரும் போய் அதைத்தான் அதுலதான் விழுகிறான். பற்றாக்குறைங்கிறது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அந்த ரிவர்ஸ் பாயிண்ட் இருக்க போது எங்கெல்லாம் கிடைக்காதோ அது கிடைக்காதுன்னு நினைச்சா, அதனாலதான் இப்ப நீங்க பதுக்கல் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கு, சரியா நாளைக்கு கடையெடுப்புனா எல்லாரும் பிடிச்சு வாங்கி வைக்கிறான். இதெல்லாம் ஒரு ஸ்கார்சிட்டிய ஏற்படுத்துற, அத வாழ்க்கையிலேயே ஏற்படுத்தி பார்க்கலாம்ங்கிறாங்க. பேசுகிற போதும் நம்ம கவனம் என்ன. இப்ப இந்த உரையினுடைய இது என்னன்னா, விடுத்த காரியம் யாவினும் வெற்றி. அந்த வெற்றியை அடைய நேர்முறையாகவும் சிந்தனைகள் இருக்கு, எதிர்மறை சிந்தனைகளை வைத்து நேர்முறை விளைவுகளை ஏற்படுத்தலாம், பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்கலாம் அப்படிங்கறது தான் நான் இப்ப சொல்ல விரும்புறேன். இப்ப அத நிறைய நாளைய கடைசி சொல்றாங்க. 7 இன்சென்டிவ்னா என்ன, அதுவும் போச்சுன்னா உனக்கு கிடையாது. இந்த 7 இன்சென்டிவ் எத்தனையோ சொல்றாங்க. இந்த கடைசி கவளம் சோறு எப்படி, அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சு போச்சுன்னா அது எப்படி இருக்கு. ஒரு கூடுகையில கூட, வாழ்வில கூட இதுதான் கடைசி கூடுகைன்னு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளுடைய கூடுகையும் கணவன் மனைவி கூடுகை கூட இதுவே கடைசி ஸ்கார்ஸ் அப்படின்னு ஒரு நினைப்பு வந்துச்சுன்னா அதுல எவ்வளவு ஈடுபடுவார்கள் என்று ஒரு உளவியல் படிச்சேன். அப்ப எங்கேயும் ஸ்கார்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்கார்சிட்டி அப்படின்னா அதை உண்டாக்குறது, அதை காமிக்கிறது, அது எதிர்மறைதான். அந்த எதிர்மறைய உபயோகப்படுத்தி நமது செயல்களை சாதிச்சுக்கிறது. இப்ப மூன்றாவது ஒண்ணு சொல்றாங்க, பீப்புள் லுக் ஃபார் சோசியல் ப்ரூஃப்ங்கிற. பீப்புள் லுக் ஃபார் மூன்றாவது என்ன சோசியல் ப்ரூஃப். இப்ப நேர்மறை என்ன, நேர்முறை மறை இல்லை, நேர்முறை என்ன, எப்படி நம்ம என்ன ப்ரூஃப் வேணும், நம்ம மேல அன்பும் அக்கறையும் கொடுத்தவங்க உள்ளவங்க சொன்னாதான் அது நேர்முறை. அதாவது எனக்கு இது பிடிக்கும்னா என்னை பற்றி தெரிந்தவர்கள்
என்னுடைய டேஸ்ட் செய்ய தெரிஞ்சவங்க, அன்பு அக்கறை உடையவங்க, வேண்டியவங்க, நல்லா எனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சா அவர்கள் சொன்ன, நம்ம என்ன சொல்றாரு, நம்ம அப்ரூவலுக்கு அலைகிறோம். நம்ம ஒரு யாரும் நம்மள அப்ரூவ் பண்ணணும், என்னுடைய பேச்ச அப்ரூவ் பண்ணணும், நான் சொன்னதை கேட்கணும், அதுதான் செல்லாது அவன் வாய் சொல்லுன்னு முன்னாடி சொன்னேன். என்னுடைய சொல்ல ஒருத்தன் கேட்கறதுனா என்ன அர்த்தம்? அப்ரூவல். இன்னொன்னு என்ன அப்ரூவல்? அந்த கடைக்கு போறோம், இப்ப புடவைய நீங்க போட்டு பாருங்கம்மாங்கிறான், உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறான் அவன். அந்த சேல்ஸ் பொண்ணு சொல்லுது சூப்பரா இருக்காக்காங்குது. நமக்கு எப்பவோ அப்ரூவல் அப்ரூவல். அதுலயும் பணக்காரன் அப்ரூவல் வேணுமா, அதுல ஒரு படிச்சவன்னு தெரிஞ்சா அவங்களுடைய அப்ரூவல் வேணும். பலரும் இருக்கிறாங்க, அவர் தலையாடுறாருன்னா அவரைத்தான் பாக்குறாங்க. இந்த அப்ரூவலுக்கு ஏகிக்கிட்டே இருக்கவன், அது ஒரு ஹையர் ஆர்டர் நீடு. மாஸ்லாவில் அது ஒரு ஹையர் ஆர்டர் நீடு. நம்மள ஒருத்தர் அக்செப்ட் பண்றது, ரெகக்னைஸ் பண்றது, இதெல்லாம். இப்ப என்ன சொன்னாரு இவரு, இவங்க இப்ப என்ன சொல்லிட்டு வரேன், அப்ரூவல நமக்கு யாரு இது சொல்லணும். இப்ப சோசியல் அப்ரூவலை நம்ம எதிர்பார்க்கிறோம்ங்கிறாரு. இன்னொன்னு நான் என்ன சொல்ல வரேன், ஒரு நம்மளுக்கு உதவுறவங்க, நம்மளோட கூட இருக்கவங்க அப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும், அது நல்லா இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு தான் நம்மளுடைய டேஸ்ட் எல்லாம் தெரியும். ஆனா நம்ம எதை பாக்குறோமா, சோசியல் அப்ரூவல் அப்படின்னா யாரு? அது சொசைட்டி. அதுல எத்தனையோ பேரு என் முகம் தெரியாதவன் இப்ப என்னத்தை தேடுறாங்க எல்லாரும், அந்த ஸ்டார் ரேட்டிங் எல்லாம் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு காலங்கள் மாறுது. அப்புறம் யாராவது சொன்னாங்கன்னு பாக்குறாங்க, இத்தனை லட்சம் ஒரு புக்ல என்ன போடுறான், இத்தனை லட்சம் காப்பி வித்திருக்குன்னு போடுறான். இதெல்லாம் எது? இத்தனை லட்சம் பேர் பார்த்திருக்கான்னு போடுறான். ஒரு வீடியோல இத்தனை பேர் லைக் பண்ணிருக்காங்க, லட்சம் பேர் லைக் பண்ணிருக்காங்க. அப்ப அதை தேடுறோம். அன்னைக்கு வசூல், இந்த படம் வந்துருச்சுன்னா வசூல் இவ்வளவு அப்படின்னு போடுறான். முதல் நாள் வசூல், 2ஆம் நாள் வசூல், அப்படி எல்லாம் போடுறான். இதெல்லாம் பொய்யா கூட போடுறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஹைப்பு, ஒரு அப்ரூவல் இந்த உலகம் ஒத்துக்கொண்டுகிட்டே வருது. அப்படின்னா சோசியல் அப்ரூவலை நம்ம தேடுறோம்ங்கிறாங்க. அதுக்கு நான் சொன்னது மாதிரி முதல்ல வேண்டியவங்கிட்ட தான் நம்ம வந்தா அது நேர்முறை. எங்கெங்கயோ வேண்டாதவனுடைய அப்ரூவல் எல்லாம் நம்ம ஏத்துக்கிறோம். அது மாதிரி அந்த பீப்புள் லுக் ஃபார் சோசியல் ப்ரூஃப்னு யோசிச்சு பார்க்கத்தோம்னா இதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். கணவன் நம்மளோட அழக பார்த்தா சரி, மனைவி பார்த்தா சரி, ஏன் ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடுறோம், அது ஒரு அப்ரூவல் தான். எல்லாரும் பார்க்கட்டும் அப்படிங்கிறதா? எல்லாரும் பார்க்கறதும் இல்லை, ஆனா பார்க்காம இருக்கிறதும் இல்லை அப்படிங்கிற ஒரு உழவியல் தான் அது. அது ஒரு எக்ஸிபிஷனிசம் தான். ஆனாலும் பார்க்க தோற்றப்பொழிவோட இருக்கணுங்கிறது நேர்முறை. இந்த கவரோணுங்கிறது மாதிரி ஒரு ஒரு உடை உடுத்துறது ஆணோ பெண்ணோ அது என்ன, அங்கே அந்த அப்ரூவல், அது அப்ரூவலுக்கு எதிராகவும் போயிடுது. அந்த சோசியல் அப்ரூவல். ஆக்சுவலா அப்ரூவல் பண்ண வேண்டியது நேர்முறை என்ன, உடன் இருக்கிறவங்க, கணவனோ மனைவியோ தான் அப்ரூவ் பண்ணும். ஆனா we are longing for social approval. அதற்காக பல விஷயங்கள் செய்யறோம். அதையெல்லாம் யோசிச்சு பார்க்கறதுக்காக தான் நான் இப்ப சொன்னேன். அடுத்தது என்ன சொல்றாரு, சேலஞ்சஸ் ஆக்டிவேட். இப்ப 3வது பாயிண்ட் சொல்லிட்டு வரேன். முதல்ல சொன்னது அதாவது ஈவன் இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட், அத நாட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இருந்து அதை சாதிச்சுக்கிறது, அது முதல்ல சொன்ன. 2வது சோசியல் அப்ரூவல் சொன்ன. இப்ப 3வதாக சேலஞ்சஸ் ஆக்டிவேட் ரியாக்டன்ஸ். நிறைய இப்ப இந்த பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுறதே சொல்றானே, அது சாப்பிடாது. இப்ப யாருன்னு பார்ப்போம், நீ ஃபர்ஸ்டா அப்பா ஃபர்ஸ்டா, நீ ஃபர்ஸ்டா அக்கா ஃபர்ஸ்டா? போட்டிய எங்க சிறு வயசுலயே உருவாக்கிடுறான். நாம் போட்டியற்ற உலகம் தான் இருக்கணுங்கிறாங்க, எல்லாரும் வெல்லணுங்கிறாங்க. ஆனா போட்டிய எங்கேயே உருவாக்குறான், முதல்ல பிள்ளை உண்கிற கவனத்தோடு அது போகுது. என் பேரனுக்கெல்லாம் அதான் பண்றாங்க, அவன் சாப்பிட மாட்டேங்கிறான். அப்ப என்ன சொல்றாங்க பாரு, ஒரு காக்காய கூட போட்டி கூட்டிட்டு வர்றாங்க, காக்காயை கொடுத்துருவேன்.
அப்படிங்கிறாங்க. இப்படியெல்லாம் உளவியல். அதெல்லாம் எப்படி சேலஞ்சஸ் ஆக்டிவேட், நீ நீ யாரு முதல்ல அப்படி பார்ப்போம் அப்படிங்கிறோம் அண்ணனுக்கு. அப்ப ஆஹ் இத அந்த போட்டிகள், நான் பைக் பைக் வாங்கி தருவேன், எதுக்கு, நீ இது பாஸ் பண்ணிட்டீனா. இதுல இன்னொன்னு சொல்ல போறாரு, அதையும் சேர்த்து சொல்றாமா, ஆனா நீ எனக்கு செலவு வைக்க மாட்ட. இது என்ன ஒரு சேலஞ்சு. நான் உனக்கு பைக் வாங்கி தர்றேன், ஆனா என்ன சொல்றாரு, நீ எனக்கு செலவு வைக்க மாட்ட. அப்படின்னா நீ பாஸ் அதுல முதல் வரமாட்டாயின்னு அவன்கிட்ட நெகட்டிவா ஒரு சேலஞ்ச கொடுத்து அவன்கிட்ட ஒரு வெறி ஏத்துறதுன்னு சொல்றாங்க இல்ல, கடுப்பேத்துறதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மனசுல ஒரு வெறிய எதிராகவும் கூட சொல்லலாம். கண்ணின் கடைப்பார்வை காட்டிவிட்டால் மண்ணில் குமரற்கு மாமலையும் ஓர் கட்டுகாம்னாரு. கண்ணின் கடைப்பார்வை காட்டிவிட்டால் மண்ணில் குமரற்கு மாமலை, அது ஒரு மாமலை. இங்க சேலஞ்ச் என்ன, அவளுடைய கடைப்பார்வை அது காட்டிட்டா. ஏறுதல் எழுவுதல்னு அன்னைக்கு வச்சாங்க, இன்னைக்கு கார் ரேஸ்னு ஓடுறாங்க. இதுகள்லாம் எதுல வருது, ஒரு சேலஞ்சில வருது. சில சேலஞ்சு நேர்முறையாகவும் இருக்கு, சிலது நான் சொன்ன உதாரணம் மாதிரி எதிர்மறை சேலஞ்ச். இந்த பைக் வாங்கி தர சொல், இது மாதிரி நான் இப்ப சொல்லிக்கிட்டே வர்றதில்ல, நண்பர்கள் அவர்கள் மனதுல உருவாகிற இது மாதிரி அவர்கள் எதிர்கொண்ட வாழ்வியல்ல ஏதாவது இருந்தா அதையும் நான் இதை முடிக்கவும் இது பண்ணிக்கிறேன், கொஞ்சம் குறிச்சு வச்சுட்டு அதையும் சொல்லலான்னு கேட்டுக்கிறேன். அப்ப சேலஞ்சஸ் ஆக்டிவேட் ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் இந்த மிரரிங் இருக்கு பாத்தீங்களா, இதுல நிறைய குறிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 10 விதமான விஷயம் சொல்றார் மிரரிங்ல. அதாவது மிரரிங் ஆஸ் ரிவர்ஸ் டெக்னிக். என்ன டெக்னிக், ரிஃப்ளெக்டிங் சம்ஒன்ஸ் பிஹேவியர், வேர்ட்ஸ் ஆர் ஆட்டிடியூட் இன் அன் ஆப்போசிட் வே. அதாவது நம்ம மிரரிங் முன்னாடி என்ன சொன்னோம், இப்ப உட்கார்ந்து இருக்க, அப்ப NLP எல்லாம் மிரரிங் சொல்றாங்க. அவன் முன்னாடி வந்தான்னா நம்மளும் முன்னாடி போறது, அவன் முன்னாடி வரல நம்ம முன்னாடி போனா அவன் முன்னாடி வந்து he is interested காமிப்பான். பல விஷயங்கள் இது நேர்முறை. இதுல எதிர்முறை என்ன, எதிர்மறையாக அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு இது சொல்லுது. இது ரொம்ப பிராக்டிகலா இருந்தது, என்ன ரொம்ப கவர்ந்தது. இது நான் அந்த நோட்ஸ்ல இந்த ஒரு வரி தான் படிச்சேன். ஆனா இதுக்கு நான் இணையத்துல தேடின போது இந்த 10 விதமான ஆப்போசிட் மிரரிங்ல வருது. என்னென்னலாம் சொல்றாரு பாருங்களேன். எதையெல்லாம் பிஹேவியர், வேர்ட்ஸ் ஆர் ஆட்டிடியூட் இன் அன் ஆப்போசிட் வே டு இன்ஃப்ளூயன்ஸ் தர் ஆக்ஷன்ஸ் ஆர் டிசிஷன்ஸ். ஒரு எதிராளியுடைய ஆக்ஷனையோ டிசிஷனையோ நம்ம மிரரிங் இந்த ஆப்போசிட் வே. இப்ப பாருங்க, முதல்ல சொல்றாரு கேளுங்களே, ஒருத்தன் கையெல்லாம் கிராஸ் பண்ணி வச்சுக்கிறான். அது கைய மாத்திரம் இல்ல, அவனுடைய ஒரு உணர்வுகளை எல்லாம் கிராஸ் பண்ணி வச்சிருக்கான், காமிகள். அவங்கிட்ட என்ன பண்ண சொல்றாங்க, தென் அதாவது யூ இன்க்ரீஸ் யுவர் அப்பியர் ஓப்பன். அதாவது நம்ம ஓப்பன எங்கேஜ்னு இருக்கிறது மாதிரி நம்ம கைகளை விரிச்சுக்க சொல்றாங்க. அவன் கைகளை குறுகி இருந்தா இதுக்கு மிரரிங் என்ன, ரிவர்ஸ் மிரரிங் என்ன சொல்றாரு, நம்ம கைகளை ஓப்பனா பண்ணுங்க. அப்படின்னா நான் ஓப்பனா இருக்கேன், அவனும் ஒருவேளை அந்த கைகளை ஓப்பன் பண்ணக்கூடும், அவனுடைய உணர்வுகளை நம்மகிட்ட காட்டக்கூடும்ங்கிறார். அப்ப நமது உணர்வுகளை காமிக்கிற போது அவனும் காமிப்பான். இது முதல் பாயிண்டா சொல்றார். ஆப்போசிட் டோன் ஆஃப் வாய்ஸ் சொல்றார். ஒரு டோனு, அவன் லவுடா அக்ரஸிவா அந்த டோன் இருக்குன்னு வச்சுங்க, அப்ப நம்ம என்ன பண்ணலாமா, ரெஸ்பாண்டு காமா ஜென்டில் வாய்ஸா பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துற போது அவன் அக்ரஸிவ் மூடுல இருக்கான், ஒரு சண்டைக்கு வர்ற மாதிரி இருக்கான், லவுடா இருக்கான். நம்ம என்ன பண்றோம்,
அந்த டோன் ஆஃப் வாய்ஸ நம்ம குறைக்க சொல்றாங்க, காமா இருக்க சொல்றாங்க. இதெல்லாம் நெகட்டிவ், அதாவது நெகட்டிவ்க்கு வார்த்தையே இதுல ரிவர்ஸ், அதாவது மாற்று சிந்தனை, மாற்று, அதாவது அதற்கு எதிராக செய்யறது, கொஞ்சம் மாற்றி செய்யற போது அவன் உடன்படுவான்ங்கிறது மாதிரி. இப்ப கான்ட்ராஸ்டிங் லாங்குவேஜ் பேட்டர்ன் சொல்றாங்க. லாங்குவேஜ் பேட்டர்ன், ஒருத்தர் காம்ப்ளெக்ஸா நம்மகிட்ட பேச வர்ற போது அடுக்குமொழியில எல்லாம் நம்மகிட்ட பேசி அவன் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஜார்கன் இதெல்லாம் யூஸ் பண்ணி பேசுறான். அவங்கிட்ட நம்ம சிம்பிளா கிளியரா லாங்குவேஜ், இது லாங்குவேஜ் பேட்டர்ன்ங்கிறார், இது ஒரு ரிவர்ஸ் டெக்னிக்ங்கிறார். அவன் ஒரு ஃபிளவர் காம்ப்ளெக்ஸா என்னென்னத்தையோ சொல்லி சொன்னான்னா சிம்பிளா இதத்தானே சொன்னீங்க அப்படின்னு காமா கேட்கிற போது அது சரியா வருங்கிறார். அடுத்தது நாலாவது மிரரிங் ஆப்போசிட் எமோஷன்ஸ்ங்கிறாங்க. ஆப்போசிட் எமோஷன்ஸ் இதுவும் அது மாதிரிதான். ஒருத்தர் ஒரு ஆங்கர் எமோஷன்ஸ கொடுத்தான்னு வைங்க நம்மகிட்ட, இதை என்ன பண்ண சொல்றாங்க, எம்பத்தி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ரெஸ்பாண்ட் பண்ணுங்கிறார். அவன் ரொம்ப கோபமா பேசுறான், நம்ம புரியுதுங்க நீங்க சொல்றது, ஒரு எம்பத்தியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அவன் நம்ம வழிக்கு வருவான். இப்ப இது பூரா நான் இதெல்லாம் சொல்றது என்ன, நம்ம சொல்வதை இந்த உலகம் கேட்கணும், நம்ம நியாயமா சொல்லணுங்கிறதுல இருக்கு. அது நியாயமா இருந்தா தான் கேட்குங்கிறது அது ஒண்ணு, அது 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 அடிக்கோடு. அப்ப அவன் ரொம்ப அக்ரஸிவா வர்ற போது நம்ம எப்படி வரலாமா, மூடு எம்பத்திக்கா இருந்தா, அண்டர்ஸ்டாண்டிங்கா நீங்க சொல்றது புரியுது, உங்க கோபம் நியாயமானது இருந்தாலும் மறுபடியும் பேசலாம். அடுத்தது என்ன சொல்றாரு, ரிஃப்ளெக்டிங் ஆப்போசிட் வேல்யூஸ். அவன் என்ன சொல்றான், ஒரு இண்டிவிஜுவலா இருக்கணும், இண்டிவிஜுவலாட்டியை பத்தி வேல்யூஸ் தான் ரொம்ப சிறந்ததுங்கிறான், தனித்தன்மையா இருக்கணும். இவர் என்ன சொல்லலாம், இவர் கான்ட்ராஸ்ட் தான் சொல்ல போறாரு, டீம் ஒர்க்கை தான் பத்தி சொல்ல போறாரு. அப்ப அவன் சொல்ற வேல்யூ வேற, அதற்கு மாற்று வேல்யூ நம்ம என்ன சொல்லலாங்கிறாங்க, டீம் ஒர்க், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டீம் ஒர்க்க சொல்லலாம், அப்படிலாம் சொல்லலாம். அப்ப அந்த அந்த அது கான்ட்ராஸ்டாக கொண்டு வரப்படாது, போய் ரெண்டு பேரும் வெல்வது வாதம், தோற்பது தோழமைன்னாங்க. வாதத்துக்கே இப்ப போக சொல்லல, பல நேரங்கள்ல நம்ம பிடிவாதமாக நம்ம இதுலயே நம்ம நிக்கிறான், அவன் இதுலயே இருந்தான்னா, இப்ப மாற்றி இருந்தா அவன் ஒரு உணர்வு, அவன் ஒரு வேல்யூ, அவன் ஒரு இதுல கோபத்துல வர்றான், நம்மளும் அதே டோன்ல இருந்தா, அதே லாங்குவேஜ் பேட்டர்ன்ல இருந்தா, அது அங்க மோதல் தான் வரும். அப்ப கான்ட்ராக்ட்ஸா யூஸ் பண்ணுங்கிறதுதான் இதுல வருது, அது மிரரிங்ல. அடுத்தது ரிவர்ஸ் ரோல் பிளேயிங்கிறாங்க. ரோல் பிளேயிங், அவன் ஒரு டாமினன்ட் ரோல்ல சொல்ற போது நம்ம கொஞ்சம் சப்மிசிவ் ரோல்ல இருந்தா, இதெல்லாம் கணவன் மனைவி, மனைவி கணவன், யாரு டாமினண்டா இருக்கா, பெரும்பகுதி மனைவி டாமினண்டா இருக்காங்க, இவன் கொஞ்சம் சப்மிசிவா போயிட்டாங்க, அல்லது மாற்று, அது அது அவங்களுக்குள்ள பொறுத்தது. அது போற போது ஆன் எ சப்மிஷன் டு என்கரேஜ் them to switch overங்கிறார். அதான் முக்கியம். அவங்க டாமினண்டா இருக்க போது, இவர் சப்மிஸா வர்ற போது, இமே சுவிட்ச் ஓவர் டு சப்மிசிவ் ரோல். ரெண்டு பேரும் ஒரு இணக்கத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கான்ட்ராக்ட்ஸ் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம்ங்கிறதா. ஏழாவது பாயிண்ட், கம்யூனிகேஷன் ஸ்டைல. அது எல்லாம் சில திருப்பி மாற்றி மாற்றி தான் வருது பாயிண்ட்ஸ். சில பேரு டைரக்டா கம்யூனிகேஷன் ஸ்டைல், டைரக்ட் அண்ட் டு த பாயிண்டா பேசுறான்னு வச்சுங்க, அவங்கிட்ட கொஞ்சம் கான்ட்ராஸ்டா, கொஞ்சம் மோர் இன்டைரக்டா ஒரு ஸ்டோரிய சொல்றது மாதிரி சொன்னா நம்ம பாயிண்ட் அங்க செல்லுங்கிறாங்க. அவனுடைய இது என்ன, அவனுடைய கம்யூனிகேஷன் ஸ்டைல் என்ன, டைரக்ட் டு த பாயிண்ட். நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்ற போது, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா நம்ம இருக்க போது அந்த அந்த ஒரு அந்த தோழமை வருங்கிறாங்க. எட்டாவது பாயிண்ட், ரிவர்சிங்
அதாவது கஸ்டமர் இஸ் ஹெசிடன்ட், அவன் தயக்கம் காமிக்கிறான்னு வச்சு. இதுலயும் பல இதுகள்ல தயக்கம். நம்மளோட பல நண்பர்கள் பேசுகிற போது ஒரு ஹெசிடன்ட் வருது. அப்ப நம்ம ஒரு உற்சாகத்தை காமிச்சோம்னு வச்சுக்கோங்க, எக்ஸைட்மெண்ட் எந்தூசியாசத்தை காமிச்சா அவனுடைய ஹெசிடன்ட் போகுங்கிறாங்க. இது மாற்று. அவனுடைய ஹெசிடென்ட்டுக்கு நம்மளே ஹெசிடென்ட் தான் ஒண்ணு ஓஞ்சு போயிடும். நம்ம ஒரு ஒரு எக்ஸூபரண்ட்ங்கிறாங்க, எக்ஸைட்டடுங்கிறாங்க, எந்தூசியாஸ்டிக் டோன் இருக்க போது அவனை அதோட நம்மளும் அழுது விடிஞ்சா அவனும் அழுது விடிஞ்சதா போயிடும். அதுக்கப்புறம் மிரரிங் ஆப்போசிட் கோல்ஸ் சொல்றாங்க. நல்லா இருக்கு. இந்த 10 பாயிண்ட் நான் எழுதினேன். எனக்கு 10 பாயிண்ட்டும் ஒரு ரொம்ப அப்பீல் ஆச்சு. அவன் ஒரு ஷார்ட் டேர்ம் கோலை பத்தி சொல்றான்னு வச்சு, அவன் ஒரு எம்பசைஸ் பண்றது ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் எம்பசைஸ் பண்றான்னு வச்சுங்க. நம்ம ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் பிளானிங்க சொல்றோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அது சரியா வந்து focus, someone is focused on short term gain. அல்லது நம்ம ஷார்ட் டேர்ம் கெயின்ல இருக்க போது அவன் லாங் டேர்ம் பத்தி பேசிட்டு இருக்கான், நம்ம ஷார்ட் டேர்ம் கெயின்ல இது கிடைக்குது அப்படின்னு சொல்ற போது அது ஒத்து வருவாங்க அப்படிங்கிறது மாதிரி. இது குடும்பத்துல எங்கேயுமே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஒன்றை நம்ம சாதிச்சுக்கணும் அப்படின்னா என்ன ஒரு வேல்யூவை மாத்தி சொன்னா கூட அது அது நடக்கணும். இப்ப கடைசியில proof of the pudding is in eating, அதான் முக்கியம். அப்ப நம்ம அந்த நடத்துறத எந்தெந்த இது மாதிரி, ஆனா அந்த டெக்னிக்கல ஒரு 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 கவர்ச்சி இருக்கிறதுனால எனக்கு இதை படிச்சுக்கிறேன். இப்ப 10வது இந்த ரெஃபரிங்ல சொல்றாரு, ரிஃப்ளெக்டிங் ஆப்போசிட் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் டீடைல்டு ஓரியன்டட். அவன் டீடைல்டு ஓரியன்டா அப்படியே அவனுடைய பர்சனாலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கலாம். அப்ப அப்படி இருக்கிற போது என்ன இப்ப இவ்வளவு சொல்றதுக்கு என்ன, யூ கேன் கிரியேட் எ சென்ஸ் ஆஃப் இது கான்ட்ராஸ்ட். அதை பண்ணி that encourages the other person to re-evaluate their stance or behavior. அவனுடைய ஒரு ஸ்டான்ஸ் ஆர் பிஹேவியரை எவாலுவேட் பண்றதுக்கு நம்ம இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கிற போது அவர் யோசிக்க கூடும். அவனுடைய இதுல அவன் நமக்கு வரணும். அவனுடைய இதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஒரு விஷயத்தை லேசா கொடுக்கிற போது அவனுடைய ஸ்டான்ஸ் எவாலுவேட் பண்ணுவான். இது அந்த நம்ம சொன்னதை வச்சு எவாலுவேட் பண்றது. ஆமா, ஷார்ட் டேர்ம் கெயின் அதுல இருக்கே, லாங் டேர்ம் பிளானிங்கே அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு நினைக்க கூடும். அப்படின்னு இந்த 10 விஷயங்களை மிரரிங் ஆஸ் ரிவர்ஸ் டெக்னிக்ல நான் பார்த்தேன். சேலஞ்சஸ் சொல்லிட்டேன். ரியாக்டிவ் ரிவர்ஸ் கமாண்ட் டெக்னிக்னு ஒன்று சொல்றாரு. கமாண்ட்ஸ் கொடுக்குறோம்ல, அது ரிவர்ஸ் கமாண்ட்ஸ். எப்படி இங்க பாருங்களேன், கிவிங் எ கமாண்ட் த ரிவர்ஸ் ஆஃப் வி வாண்ட். நம்ம என்ன நினைக்கிறோம், ரிவர்ஸ் ஆஃப் வி வாண்ட். இந்த முதல்ல சொன்னல அது மாதிரி தான் இது. இது எங்க பாரு சொல்றாரு, டோன்ட் அப்படிங்கிறது இதுக்கு தலைப்பு கொடுக்குறாங்க. டோன்ட் பாதர். ஒருத்தங்கிட்ட சொல்றான், இத டோன்ட் பாதர் ட்ரைங் டு ஃபினிஷ் திஸ் ப்ராஜெக்ட் டுடே. அப்படின்னா என்ன அர்த்தம், யூ ஷுட் பாதர் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க்னு அர்த்தம். அவன்கிட்ட சொல்றான் அவன், இத நீ ரொம்ப இவ்வளவு நேரம் கழிச்சிட்டீங்க, இதை பாதர் பண்ணிக்க வேண்டாம், இன்னைக்கு முடிக்கணுங்கிறது இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு முடிச்சிடப்பான்னு அர்த்தமா. சரியா? அது 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 டோன்ட் சொல்ற. ஐ வுடின், நானா இருந்தா அதை செய்ய மாட்டேன், நானா இருந்தா செஞ்சிருப்பேன். அப்படியெல்லாம் ஒரு இதா யூஸ் பண்றது எப்படின்னா, நானா இருந்தா அதை ட்ரை பண்ணி பார்த்திருப்பேன், ஆனா உங்க சூழல்ல அதை ட்ரை பண்ணாம இருக்கிறது நல்லதுதான், அதப்ப நீங்க ட்ரை பண்ண வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம், நானா இருந்தா ட்ரை பண்ணி பார்த்திருப்பேன் அப்படின்னா நீ ட்ரை பண்ணுன்னு அர்த்தம். இது என்ன கமாண்ட் சொல்றாரு, ரிவர்ஸ் கமாண்ட் டெக்னிக் சொல்ற. யூ ஷுட் ஒண்ணு சொல்றான். அது என்ன, நீங்க ரொம்ப நேரம் இதுக்கு செலவழிக்கணுங்கிறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ இதுக்கு ரொம்ப நேரம் செலவழிக்கணுங்கிறத வேறு வார்த்தைகளில்
ஒரு மாற்றி சொல்லி அவனை அந்த வேலையை செய்ய வைக்கிறது. இதெல்லாம் ரிவர்ஸ் கமெண்ட் சொல்ற. இத நினைச்சு கூட பார்க்க முடியாதப்பா அப்படின்னு சொன்னோம்னா, இத நீங்க முடிச்சிருவோங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சா இத முடிச்சிடலாம், முடிச்சு பாருங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் கொடுக்குற. வேறு இட் இஸ் நாட் ஒர்த் அப்படின்னு ஒன்று. இட் இஸ் நாட் ஒர்த், அது ஒர்த் இல்ல. இப்படி சொன்னா இந்த ஒர்க்ல ஒர்த் இல்ல, எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும்னு இல்ல அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நேரம் செலவழிக்க வேண்டாம், இதுல ஒண்ணும் ஒர்த் இல்ல, எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டாம், நீங்களே கழிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா யூ புட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அப்படின்னு அர்த்தங்கிற. எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறதுல ஒர்த் இல்லைன்னு சொன்னா நீ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுன்னு அர்த்தங்கிற. இதுல அந்த சொல்ற டோன் இருக்கு, சொல்லுகிற முறை இருக்கு, யார்கிட்ட சொல்லணுங்கிறது இருக்கு, அதெல்லாம் அந்த கோடிட வேண்டியது விஷயங்கள். எப்படி சொல்லணும்னு இருக்கு, அவன் அதை ரிசீவ் பண்ற முறை எப்படி இருக்குங்கிறது அப்படிலாம் இருக்கு. அதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. இப்ப டோன்ட் பாதர் ட்ரை டு அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப இம்ப்ரூவ் திஸ் ப்ராசஸ் சொல்றோம்னா அர்த்தம்ங்கிறாங்க. யூஸ் ஜுடிஷியஸ்லி வித் ரெஸ்பெக்ட் டு த அதர். இதுல அடுத்தவனுடைய அந்த சுயமரியாதையையும் இந்த கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கிற போது அவனுடைய அந்த அட்டானமியையும் நம்ம அதாவது அதை நம்ம பார்க்கணுங்கிற, அதை கவனிச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இதுகளை பயன்படுத்தலாம்ங்கிறாங்க. எத்தனை நிறைய சொல்லிட்டேனா, கிவ் அண்ட் டேக்னு ஒண்ணு சொல்றாங்க. கிவ் அண்ட் டேக், இந்த இது எல்லாருமே செய்யறது தான். அதோட அது 7 டெக்னிக் நான் சொல்லலாம்னு இப்ப குறிச்சேன். முதல் டெக்னிக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டியும், அதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி காமிச்சுக்கிறது. அப்ப அது முதல் டெக்னிக். 2வது டெக்னிக் ஒரு ஸ்கேர்சிட்டி இருந்தா பீப்புள் அதை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. 3வது சேலஞ்ச், ஆக்டிவேட் ரியாக்டன்ஸ். 3வது. 4வதுல ரிவர்ஸ் கமாண்ட் டெக்னிக்னு சொன்னேன். ரிவர்ஸ் கமாண்ட் கடைசியில சொன்னேன். இந்த மிரரிங் டெக்னிக், அதுல 10 விதமான மிரரிங் டெக்னிக்ஸ் சொன்னாங்க. அதாவது மாற்று விஷயங்கள். அப்புறம் கமாண்ட் டெக்னிக், ரிவர்ஸ் கமாண்ட் டெக்னிக் சொன்ன. அதற்கு அப்புறம் people look for social proof சொன்ன. அப்ப அந்த ப்ரூஃபுக்காக தேடிக்கிட்டு தெரியணும், அப்ரூவலுக்காக நம்ம தேடுறோம், அதை சொன்ன. அப்போ கிவ் அண்ட் டேக் அப்படிங்கிறது கடைசியா முடிக்கிறார். எங்க தாயார்லாம் சொல்லுவாங்க, முன்கை நீண்டாதான் முழங்கை நீளும்பாங்க. இப்ப முன்னாடி இருக்க கை முன்கை, அது நீண்டாதான் முழங்கை பின்னாடி இருக்கு, அது இட் வில் ஃபாலோ. அப்ப இந்த கிவ் அண்ட் டேக் அப்படிங்கிறது நிறைய பேசுறாங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா எதிரி 3 ஸ்டெப் வரக்கூடும், வைக்க கூடுங்கிறாங்க. அந்த ஒரு ஸ்டெப் வைக்கணுங்கிறாங்க. அதாவது ஒரு செயல் கிவ்ல 1ல பலது விளையுங்கிறாங்க. அதாவது கிவ் அண்ட் டேக்ல இப்ப ஒரு அம்படிச்சா, ஒரு கல் எறிஞ்சா ஒரு மாங்காய் தான் விழுகணும். பல மாங்காய் விழுகணும்னா ஒரே கல்லில் 2 மாங்காய் வாங்கி. இது மாற்று முறை. நேர்முறை என்ன? ஒரு கல் எறிஞ்சா 1 தானே விழுகணும். ஆனா பலது விழுந்தா, ஒரு பழைய சங்ககால பாடல்ல வல்வில் ஓரின்னு ஒரு தெரிந்தான், அவன் அம்பு விட்டான். அந்த அம்பு யானைய தொலைச்சிச்சான், பக்கத்துல இருக்க புலிய தொலைச்சிச்சான், புலிக்கு அப்புறம் பக்கத்துல இருக்க மானையும் ஊடுருவிச்சான், அதுக்கப்புறம் முள்ளம்பன்றி ஒண்ணு இருந்துச்சான், அதையும் ஊடுருவி ஒரு பாம்புல போய் தச்சு நின்னுச்சான். ஒரு அம்பு இவ்வளவு போச்சுன்னு சொல்றா. சும்மா ஒரு இதுக்காக சொன்னேன். 1னா 1 தானே விழுகணும், மாங்காய் பலது விழுகுதுன்னு சொல்றது மாதிரி. இங்கே
என்ன சொல்றாங்க, கொடுத்து பெறுதல். ஒரு மருந்தை கொடுத்து பல நன்மைகள் விளைகிறது மாதிரி கூட இருக்கு சில நேரங்கள். இது மாதிரி கூடல். இப்ப பல பல விதங்கள். இப்ப கொடுத்தாதான் பெறலாம், பலதும் பெறணும் அப்படிங்கிறது. கொடுக்கிறது இத்துவுக்கும் இன்பம்னு சொல்றோம், இவ்வுக்கு நிறைய பேசுறோம். ஆனால் ஒன்று கொடுத்து பல பெறுதலும் கூட. அப்ப ஒன்றை பெறணும்னா கொடுத்துதான் முதல்ல இனிஷியேட் நம்ம பண்ணாதான் நடக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. நான் ஒண்ணு படிச்சேன். இதோட கொஞ்சம் ரிலவெண்ட் இல்லாட்டி கூட எனக்கு அது புது சிந்தனையாக எனக்கு பட்டதுனால சார். அதாவது இப்ப கூடுதல் அவர் என்ன சொல்றாரு, கூடுதலுக்கும் அறிவுக்கும் நான் அன்றைக்கு பேசுற போது, வள்ளுவம் பேசுற போது சொன்னேன். இப்ப கணவன் மனைவி உறவு அது கொடுத்து பெறுதல் தான். அதே மாதிரிதான் பிள்ளைகளுக்கு எங்கேயும் உறவுகள் கொடுத்து பெறுதல் தான். இப்ப பகைவர்களிடத்திலும் கொடுத்து பெற முடியுங்கிறாங்க. பகைவனுக்கு அருளாய் அப்படிலாம் சொல்றாங்க. அது எதுதான் கொடுக்கறது, இங்கதான் அன்பு கொடுக்க முடியும், நீ பகைவர்களுக்கும் கொடுத்து பெறலாம்லாம் சொல்றாங்க. இந்த பிடிதுல நான் ஒரு திருவள்ளுவரை பத்தி பேசுறதுக்கு அவர் சொல்றாரு, அறிவினால் ஆவதுண்டோ பிரியின் நோய் தன்னோய் போல் பொற்றா கடை. அறிவுல எது சிறந்தது? அறிவினால் ஆவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல பொற்றா கடை. அவங்களுக்கு என்ன தேவை, அந்த தேவை நான் பூர்த்தி பண்ணுனா, அத நேர்முறையிலையோ எதிர்முறையிலையோ பூர்த்தி பண்ணுனா. இப்ப மனைவியினுடைய தேவை என்ன, கணவனுடைய தேவை என்ன? அவளுடைய வேட்கை தணியணும். அவளுடைய நோய் என்ன? வேட்கை. அந்த காதல் உணர்வு தணியணும். அவனுடைய வேட்கை என்ன? அவர் சொல்றாரு, அறிவினால் ஆவதுண்டோ பிரிதியின் நோய் தன்னோய் போல கடை போற்றா கடை. அவளுடைய விளைவை தன் விளைவாக ஏற்று அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அவளை செஞ்சா, அவனுக்கு வேண்டியத அவ பூர்த்தி பண்ணுனா அந்த உறவு ரொம்ப நாள் நீடிக்கும். அதாவது அதுதான் தாம்பத்திய இன்பம். இந்த ரெண்டும் பொருந்த. இந்த பாடல் எங்கேயோ அறிவுல உள்ள பாடல், இந்த காமத்தில் உள்ள பாடலை நான் பேசுற போது, அன்று பரிமாறுதல். இன்றைக்கு 70 வயதுக்கு மேல என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. நம்ம தொடங்குற போது, வயதான போது என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. அப்ப என்ன சொல்றாரு வள்ளுவம்லாம், பரிமாறுதல் வாழ்க்கைங்கிறாங்க. தமிழ் இருந்து தமது பார்த்துண்டாங்கிறாங்க. நம்ம வீட்டுல இருந்து நம்ம பொருளை நம்ம சம்பாதிச்சு அறத்தொழை ஈட்டிய பொருளை பிறருக்கு வழங்கி வாழ்தல், அது என்றைக்கும் நிகழும். கூடுதல் கொஞ்ச நாளைக்கு நிகழலாம், ஒரு பருவத்துக்கு நிகழலாம். ஆனால் இந்த விருந்தோம்பல் என்றும் நிகழும். இதெல்லாம் இந்த பெரியின் நோய் தன்னோய் இவ்வளவு போற்றா கடை. இது என்னுடைய இதுக்கு சம்மந்தம் இல்லாட்டியும் கிவ் அண்ட் டேக் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு இதை நான் இங்க கொடுத்தேன். அதாவது ஒன்று கொடுத்தால் பல பெறலாம், பெறணும்னா கொடுத்துப்பார் அப்படிங்கிறத சொல்ற போது, நீ ஒன்று துணைக்கு கொடுத்தாள் அவ பலதையும் கொடுப்பா. அதே மாதிரி அவள் ஒன்று கொடுத்தால் நீ அவளுக்கு பல கொடுப்பாய் அப்படிங்கிறத அறிவினாலாவது உண்டோவையோ இதையோ வாழ்க்கையும் சேர்த்து சொன்னேன். அப்ப இன்றைக்கு நான் ஒரு சிந்தனை, ஒரு ரிசர்ச் பேப்பரை படிச்சத இணையத்துல படிச்சதோட என்னுடைய சில எண்ணங்களோட சேர்ந்து இந்த அறிவார்ந்த சபையினுடைய எதிர்வினைக்காக இதை இங்க வைக்கிறேன். இது நேர்முறையில இருக்கிற போது சில சமயங்களில், சில இடங்களில், சில சூழல்களில், சில நபர்களுக்கு ஒரு எதிர்மறை சேலஞ்ச கூட கொடுத்து நம்ம சாதிச்சுக்கலாம். நம்மளுடைய நமது வாழ்க்கை நார்மலா நம்ம எதிர்பார்ப்பது வெற்றி. நம்முடைய சொல்லுக்கு செயலுக்கு எதிர்வினைவாக வெற்றி வரணும். அந்த சைக்காலஜினா உளவியல் அதுதான். நான் அன்னைக்கு சைக்காலஜி படிக்கிற போது மைண்ட் அண்ட் பிஹேவியர்னு சைக்காலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் மைண்ட் அண்ட் பிஹேவியர்.
அந்த பிஹேவியரை வச்சு நம்ம அந்த நமக்கு நல் வாழ்வுக்கு வெற்றிக்கு பயன்படுமாறு நம்ம செய்யலாம் அப்படிங்கறத தான் இவ்வளவு நேரம் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். மிகச்சிறப்பான வாய்ப்பு. நான் சொல்லுகிற போது உடனடியாக நண்பர் ஒத்துக்கிட்டாங்க. ஸ்ரீனிவாஸ், நீங்க இப்போ இங்க அருமையான நண்பர்கள் இருக்கீங்க. நான் சொன்ன அத வாழ்க்கையோட ரிலேட் பண்ணி நீங்களும் சிலது சொல்ல முடிஞ்சா மகிழ்வேன். நம்ம தளத்துல சிறப்பு எப்படின்னா, இது ஒரு கலந்துரையாடல், பேச்சாளருடைய உரையை செழுமைப்படுத்துகிற தளம். அதனால உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் வணங்கி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கைத்தட்டலாம் எல்லாருமே. மகிழ்ச்சி சார். ஒரு வித்தியாசமான ஒரு உரை கொடுத்தீங்க. ஒரு மாற்று சிந்தனை, மாற்று சிந்தனை. அதாவது வீட்டுல ஒருத்தர் தவறு செஞ்சுனே இருக்கிறாங்க அப்படின்னா வந்து தவறு செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவு. இது இது இதை பார்த்து அதை செய்யக்கூடாது. அப்போ மாற்று ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு கூட இதுக்கு மேல ஒண்ணு விட்டுட்டு போறவங்க ஒரு கேட்டகரி இருப்பாங்க. மத்தவங்க வெயிட் பண்ணுங்க சார தவிர ப்ளீஸ். கேக்குதா? நீங்க பேசுறது ஒரு சவுண்ட் வருது எக்ஸ்ட்ராவா. சரிங்க, ரைட், ஓகே. ஒரு சிலர் நிறைய அடி வாங்குவாங்க. அடி வாங்கி பாத்தீங்கன்னா ஒரு சிலர் என்னன்னா இதுக்கு மேல நம்மளால எழுச்சிக்க முடியாதுன்னு நினைச்சுவாங்க. ஆனா இவ்வளவு அடி வாங்கியிருக்கோம், இத்தனை அனுபவம் கிடைச்சிருக்கு, இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்றது ஒரு மாற்று சிந்தனை. அதுல இருந்து ஜெயிச்சவங்க தான் அதிகம். அதுதான் ஜெயிச்சவங்க தான் அதிகம். அந்த அந்த வகையில வந்து பார்த்தோம்னா பல வாழ்க்கை அனுபவங்கள் வந்து நமக்கு துன்பத்தை கொடுக்குது, ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கொடுக்குது, ஒரு சண்டை போடுறோம், ஒரு இது. அதுல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம், எங்க மாற்றணும், நம்மள நாம என்ன மாத்திக்கணும், நம்ம எந்த சிந்தனையை மாத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது அது அந்த மாதிரி ஒரு குறிக்கோள் இதுலதான் நீங்க இத்தனை விஷயங்களும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. எல்லாரும் பேசட்டும், மறுபடியும் என்ன கொஞ்சம் பேசுவோம். வாங்க நாராயணன் சார், பேசுங்க சார். மிக சிறப்பு. ரொம்ப, அதாவது வெற்றியாளர்கள்லாம் வந்து கடைபிடிக்கும் ஒரு நடைமுறை நீங்க சொன்னது, இந்த ரிவர்ஸ் சீக்வன்ஸ். இந்த நிறந்துங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 நிமிஷம் வந்து கவனிக்கல சார். அந்த நிறந்து பத்தி என்ன சொன்னீங்க சார்? அதாவது நம்ம சொல்றதே எல்லாரும் கேட்கணும். விரைந்து தொழில் கேட்கும் யாலமா. அவர் என்ன சொல்றாரு, நம்ம சொன்னதை இந்த உலகம் கேட்கும், அது ரொம்ப விரைவா கேட்கும். நம்ம நிறந்து இனிய சுழல்வலார் பெறின். இனிய சொல்லுதல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த நிறந்துன்னு ஒரு வார்த்தை இப்ப இருக்கு. இப்ப எங்க பகுதிகள்லாம் சொல்லுவாங்க நிறந்து செய்யும். அப்ப இப்ப 2 பிள்ளை இருக்கு, 2 பிள்ளைக்கு ஈக்குவலா கொடுக்கறது தான் சரி. ஆனா ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்கேன், ஒருத்தருக்கு குறைச்சலா இருக்கு, வருமானம் எல்லாம் குறைச்சலா இருக்கு. நிறந்து செய்யறதுன்னா இவனுக்கு வேண்டியது இவனுக்கு செய்யணும், அவனுக்கு வேண்டியது அவனுக்கு செய்யணும். ஆங்கிலத்துல இதுக்கு என்ன சொல்றாங்க, லாஜிக் அண்ட் சீக்வன்சிங்கிறாங்க. நிறந்து சொல்லுதல்னா சீக்வன்சிங் வேணும். நான் கூட அந்த லேடிஸ் கிளப்ல பேச போன கதையை சொல்றதும், ஒருத்தன் டைம் ஆயிட்டு இருந்தாலும் 1 நிமிஷம் 1/2 நிமிஷத்துல சொல்றேன். அவன் பேச போனா அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. யாராவது உங்க மாதிரி நல்ல சிறந்தவங்கிட்ட வந்து என்னையா சொல்லலாம்னு கேக்குறான். அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, எத்தனை பிள்ளைங்க, என்ன படிக்கிறாங்கிறத கேளுங்க. 3 கேள்வி விசாரி 3 கேள்வி வச்சுக்கிட்டு போயிட்டான். பிள்ளை வந்தாங்க, அந்த பொண்ணு வந்தாங்க. இவர் கேட்டாரு, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு. அந்த புள்ள வெக்கப்பட்டுக்கிட்டு இல்லைன்னுச்சு. எத்தனை பிள்ளைங்க, அதாவது எங்க நிப்பாட்டணும்னு தெரியல, சீக்வன்சிங் தெரியல. அடுத்தது அது போயிடுச்சு. அடுத்த பொண்ணு வந்தாங்களாம், அவங்கள்ட்ட எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டாராம். அது இத்தனை பிள்ளைங்க, நான் இந்த படிக்கலாங்கிறாங்களாம். இவர்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கேட்டாராம். இங்க அந்த சீக்வன்சிங் லாஜிக் தான் வேணுங்கிறாங்க. பேசுற போது எதுக்கு அடுத்தது அது கொஞ்சம் மனசுல நம்ம அரை நொடி பேசணும். இங்க ஒரு அரை நொடி ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி சிந்திங்கன்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு ஒரு சீக்வன்சிங் லாஜிக்கும் நம்ம மனசுலயே வந்துருவோம் அப்படிங்கிறதுக்காக. சரி சரி சரி,
நான் சொல்ல வந்தது என்ன சார், நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு படம் வந்து ஞாபகம் வந்தது. டிக் 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 அப்படின்னு ஒரு படத்துல வந்து அதனால கடைசியில வந்து கமலஹாசன் மாதவி, அது வந்து மாதவிக்கும் கமலஹாசனுக்கும் ஒரு பிணக்கு ஏற்படும். ஆனா அவளுக்கு வந்து இவன் மேல காதல். ஏர்போர்ட்டுக்கு போகும்போது, நான் ஏர்போர்ட்டுக்கு போறேன், 4 மணி ஃப்ளைட்டு, நீ என்னை சென்டா பண்ண வராண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா கோவத்துல. இவன் என்ன பண்ணுவான், இவன் வருத்தத்துல அவ சொன்னதை அப்படியே சீரியஸா எடுத்துக்கிட்டு, ஐயோ இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு. தேங்காய் சீனிவாசன் இவனுடைய பாஸ். என்ன இப்படி இருக்கான்னு, இல்ல இது மாதிரி 4 மணி போயிட்டான், என்னை ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா, இப்ப என்ன பண்றது தெரியல. ஏய் முட்டாள், வரக்கூடாதுன்னா வான்னு அர்த்தம், வந்து பொக்கே கொடுக்க கூடாதுன்னா குடுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி, நீ வண்டி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவான். எனக்கு இந்த சம்பவம் ஞாபகம் வந்து, நீங்க சொல்லும்போது, ஒண்ணு செய்யாத அப்படின்னா இது செய்யு, இது செய்யுன்னா அதுல இந்த செய்யாதங்கிற. இந்த இந்த கலிக்கத்து பரணி பாட்டு அதுக்கு தான் பயன்படுத்தியது. இப்போ நான் சொன்னேன், விடுமின் விடுமின்னா தொடுமின் ஆமா ஆமா. தொடுமின்னா. இல்ல அது நிறைய இருக்கு. இந்த கலிங்கத்து பரணிலையும் இருக்கு, திருக்குறள்லயும் இருக்குன்னு நினைக்கிறேன் அது. அடுத்தது இன்னொன்னு நான் பயன்படுத்தினது என்ன அப்படின்னா, நான் 2012 வந்து ஒரு விபத்து ஏற்பட்ட போது, இந்த ரைட் ஹேண்ட் வந்து ஷோல்டர் வந்து ப்ராப்ளம் ஏற்பட்டது. அப்போ வந்து அந்த ஒரு டாக்டர் என்கிட்ட சொன்னாரு, நீங்க வந்து உங்களுக்கு அப்போ எனக்கு வயசு 58, நீங்க உங்களுக்கு 58 வயசாயிடுச்சு, இந்த ஒரு 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 அந்த தோல் வரைக்கும் தான் உங்க கையை தூக்க முடியும், ஆப்ரேஷன் பண்ணி பிசியோதெரப்பி பண்ணாலும் அவ்வளோதான் தூக்க முடியும் உங்களால. இருந்தாலும் அது வரைக்கும் பரவாயில்ல, நீங்க வந்து சர்வே பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. நான் முடிவு பண்ணேன், நீ யாரையா எனக்கு சொல்றதுக்கு இவ்வளவுதான் தூக்கலாம் இவ்வளவுதான் தூக்கக்கூடாதுன்னு. ஆப்ரேஷன் பண்ணு, அது பண்ணுமா பண்ண வேண்டாங்கிறது நான் முடிவு பண்ணணும், நீ முடிவு பண்ணக்கூடாது. ஆப்ரேஷன் பண்றதை நீ முடிவு பண்ணு, அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்றதை நான் தான் முடிவு பண்ணணும்னு ஐ ஓவர் கேம். ரிவர்ஸ் கமெண்ட் அதான் சொல்றான். நான் அந்த அந்த ரேஞ்சுக்கு மேல ஐ ஓவர் கேம். எதுக்கு சொல்றேன்னா, இது வந்து நிறைய நடக்கும். இது நான் என்னுடைய அலுவலக வாழ்க்கையில இது நிறைய பார்த்துருக்கேன். ஏதாவது சொல்லும்போது இப்படி அப்படின்னு சொல்லும்போது உறுதியா மறுத்து பேசுவேன் நான். இப்போ செயல் செய்யறது அடுத்தது, மறுத்தே பேசிடுவேன் நான். ரொம்ப மிகச் சிறப்பு சார். அதாவது நீங்க சொன்னதுல ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னன்னா, வெல்வது வாதம், தோற்பது தோழமை. அருமை அருமை. ரொம்ப ரொம்ப நான் ரசிச்சு கேட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த சொன்னீங்கல்ல, அந்த பிரிட்டண்ட் லைக் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் ஈவன் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறது வந்து சில பொருள்களை வாங்கும்போது வந்து தெரியும். அது அதை நம்ம உபயோகிச்சோம் அப்படின்னா வந்து அவன் கொஞ்சம் இறங்கி வருவான். இந்த மாதிரிலாம் நான் அனுபவிச்சிருக்கேன். ரொம்ப ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு உரை சார், ரொம்ப அற்புதமாக கொடுத்தீங்க. நன்றி நன்றி. இப்ப எல்லாருமே ரிவர்ஸ்ல திங்க் பண்ண ஆரம்பிக்க போறாங்க. வாங்க சார், நடராஜ் சார் பேசுங்க. இது வந்து ஒரு லாங் வெயிட்டட் டாக்னு தான் சொல்லணும். அதாவது இந்த நேர்மறை எதிர்மறையே மாறி சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி நேர்முறை என்று சொல்லாம, அன்னைக்கு ஒருவர் சொன்னார், அதே போல சாதகமா ஒரு விஷயம் சாதகமாக நடக்க போதா பாதகமாக நடக்க போதா என்று தான் பார்க்கணும் மொழிய. நேர் எதிர்ன்றது ஒரு சிம்பல் இது இல்லையா, பாசிட்டிவ் நெகட்டிவ். அந்த சொல்லுவாங்க டபுள் நெகட்டிவ் என்று. சில வேளை டபுள் நெகட்டிவாக இருந்தாலும் அது சரி வரும், பாசிட்டிவ் தானே. டூ மைனஸஸ் மேக்ஸ் பாசிட்டிவ் என்று. ஐ ஹவ் அப்ளைட் இன் மை லைஃப் லாட் ஆஃப் டைம்ஸ். இட் ஹஸ் ஒர்க்ட் இன் மீ. ஆனால் அது ஐ டோன்ட் நோ த பீப்புள் அக்ரி. அது மட்டும் இல்லை, 2-3 பாயிண்ட்ஸ் நான் நோட் பண்ணினேன். இப்போ சொல்லுவாங்க இல்லையா, இந்த காதல் விஷயத்தில் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் யூ அண்ட் பட் தே ஆர் இன்ட்ரெஸ்டட். அதே மாதிரி சொல்லுவாங்க, ஷீ இஸ் பிளேயிங் ஹார்ட் டு கெட்னு சொல்லி. தட் மீன்ஸ் வேணுமென்னே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி காட்டுறாங்க, ஆனால் அதை இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி. ஆனால் அது நே அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது. சில சில விஷயங்களில் சில சில சமயங்களில் சரியாக அமையலாம். மற்றது வந்து நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்களே இல்லையா, அந்த ஸ்டார்ஸ். இப்போ எல்லாரும் அப்படி தானே, ஹவு மெனி ஸ்டார்ஸ் ஒரு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் பேச்சு கொடுத்தா ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் எத்தனை பேர் நேர்மையாக போடுறாங்கன்றது அடுத்த கேள்வி. ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணீங்க, ரொம்ப பிடிச்சது எனக்கு.
வேறு சில பாயிண்ட்ஸ் நோட் பண்ணினா இந்த மறுமுறை வேணுமெண்ட சொல்கிறேன். பட் நல்ல ஒரு பாயிண்ட். இந்த ஜாதகம்னு சொல்கிறது, நாங்கள் ஜாதகம்னு சொல்லுவாங்க, சோதிடம்ன்று சொல்லுவாங்க. அதில் என்ன மாதிரி நடக்கிறேன்னு சொன்னால் எல்லாரும் ஜாதகத்தை என்னென்னு சொல்கிறது, சாதகமாக எடுக்காமல் பாதமாக எடுக்கிறாங்க. யூ ஆர் நோ கோயிங் டு பாஸ் எக்ஸாம்னு சொன்னோன்னா அப்படியா எடுக்கிறாங்க. பட் யூ மஸ்ட் டேக் த சேலஞ்ச் இல்லையா? சில பேர் சேலஞ்சாக எடுத்துட்டு தே ப்ரூவ் இட் பி அஸ்ட்ராலஜி இஸ் ராங்னு சொல்லி. அதனுடைய ஐ திங்க் இந்த லாட வந்து இந்த கேட்குறவருடைய சுபாவத்தில் இருக்குது, பர்சனாலிட்டியில். சில பேருக்கு அப்படித்தான் போக போகுது, நீ எங்கே இது பாஸ் பண்ணுறது சோதனை, இதில் நீ மினக்கிடாத, எனக்கு கொஞ்சம் சக்சீடுன்னு சொன்னால் அது பர்சனாலிட்டியாக பொறுத்து இருக்குது இல்லையா? லாட் ஆஃப் இட் சவுண்ட்ஸ் ஃபைனான்ஷியலி ரெஸ்ட் அந்த பர்சனாலிட்டின்னு தான் என்னுடைய கருத்து. மற்றவருடைய கருத்தையும் கேட்டுக்கொள்வோம். நன்றி, அருமையான ஒரு டாபிக். தேங்க்யூ சார். சிவகுமார் சார் வாங்க பேசு. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சார். ஸ்டீஃபன் வணக்கம் சார். ரொம்ப பிரமாதமா சொல்லிட்டீங்க. எல்லா டே டு டே லைஃப்ல ரொம்ப அப்ளை பண்ண நான் யோசனை பண்றேன். யுக்திகள் வேணும், வார்த்தைகளை யூஸ் பண்றதுல யுக்திகள் வேணும், ஒவ்வொன்றுலையும் யுக்திகள் வேணும். ரொம்ப அளவா பேசணும், கோபமா பேசணும், நியாயமா பேசணும், அன்பா பேசணும், எல்லாம் சொல்லுவீங்க. இதெல்லாம் எனக்கு குறைபாடு அதிகம். இந்த டெக்னிக் எனக்கு ஐ லேக்கிங் வீட்டுல பொதுவா. ஸோ எனக்கு பொதுவா வீட்டுல எல்லாருமே ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்லைக் இருக்கும். பாச அன்பு தான் இருக்கும். இருந்தாலும் அக்கா சொன்னா புருன்னுவாரு, திடீர்னு வேணான்னுவாரு, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எதுவுமே இந்த யுக்திகள் ஐ எம் லேக்கிங், ஐ எம் லேர்னிங். இப்போதான் லேர்ன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா. பி ஃப்ராங்க், ஊருக்கு போறதுக்கு வெளியே போறதுக்குலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ என் வைஃப் எடுத்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க, போகாதீங்க, ஸ்கூட்டர் எடுக்காதீங்க, டிராபிக் அதிகமா இருக்கு, எதுக்கு ஸ்கூட்டர், ஓலோ போங்க, ஓலோ கிடைக்காது, அதெல்லாம் தான். இருந்தாலும் ஸ்கூட்டர்ல போய் கொஞ்ச நேரம் ரவுண்ட் எடுத்துட்டு வரும். இல்லம்மா இப்போ ஆட்டோ கிடைக்காது, ஓலோ கிடைக்காது, என்ன பண்ண நாளைக்கு பாத்துக்கலாம். சரி போயிட்டு வாங்கணும், போயிட்டு சீக்கிரம் வந்துருக்கணும். இப்படிதான் நான் பேசி நான் ஸ்கூட்டர் எடுத்துட்டு எங்க அப்படி போயிட்டு வருவேன். ஊருக்கு போகணும்னு வச்சுங்களேன், அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஊருக்கு போனதுனால என் வயசு கசக்கும். எப்போ காலையில 5 மணிக்கு எழுந்துக்கணுமா? என்னால முடியாது. நீ 5 மணிக்கு எழுந்திருக்காது, நீ எழுந்துக்கோ. நான் 4 மணிக்கு எழுந்து நான் காபி போட்டு குடிக்கிறேன். அது எப்படி முடியும்? சரி நான் போகலாமா? நான் போகலன்னு அந்த ஃபங்க்ஷனை வேண்டான்னு. என்ன தேவையில்லாம வீட்டுல நம்ம வேலை வெட்டி எல்லாம் கூப்பிடுறாங்க, நாம எதுக்கு நம்ம உடம்பு இருக்கு, நாம எதுக்கு நம்ம தகராறு பண்ணணும், விட்டுறேங்க போகலான்னு. சரி நீங்க போயிட்டு வாங்க, ஒரு நாள் தானே அப்படின்னு. இப்படிதான் டெக்னாலஜி ஐ எம் யூசிங் டு மை வைஃப். சோசியல் அப்ரூவல் சொன்னீங்களே, இது வேண்டி இருக்கு. சும்மா வைப்பிட்டவங்க எல்லாரும் கேட்டாங்கம்மா, உன்ன கேட்டாங்கம்மா, அப்படியா கேட்டாங்களா, மீட்டிங்ல ஒண்ணு கேட்டாங்கம்மா, எங்க ஆளே பாக்கல, அப்படியா கேட்டாங்களா அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தோஷம் வரும். என் பையனுக்கு நீட் சோசியல் எக்கனாமிக் போனண்டா, அந்த அங்கிள் ஒண்ணு கேட்டாருடா அப்படின்னு. எந்த அங்கிள்வா? கிருஷ்ணமூர்த்தி அங்கிள்ரா, அவரு நல்லா இருக்காரப்பா அப்படின்வான். ஓ நல்லா இருக்காரப்பா அப்படின்னு. அவன் கொஞ்சம் சோர்ந்து போயிட்டு இருப்பான். எங்கேயாச்சும் நான் பார்ப்பேன், நான் உடனே சொல்லுவேன், போலீஸ்கார மாதிரி போறடான்னு. அவன் சோர்ந்து போனதை சொல்ல மாட்டேன், நான் பார்த்தேன்டா போலீஸ்கார மாதிரி லெப்ட் அண்ட் ரைட் போட்டு போறடா எல்லாமே ஒண்ணு அப்படின்னு. நிஜமா அவன் முகத்துல ஒரு சிரிப்பு வரும். These are simple technology I am using with my friends. இருந்தாலும் இந்த இயர்ல I have lost some of my good friends, some of my blood related brothers. பேச்சு குறைச்சிக்கிட்டேன், ஏதோ ஒரு காரணத்துல, ஏதோ ஒரு கோபத்துல, ஏதோ குறைச்சிட்டேன். இந்த இயர் என்னவோ பிகினிங் இருந்தே அப்படி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மீண்டும் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணி முடிக்க சொல்லலாம். அந்த யுக்திகள் எனக்கு வரல. உங்களுக்கு நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாம் it will be useful for me to apply in day-to-day life to my relatives and friends. Thank you sir. ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க. I like that kind of social approval. இங்க கூட சார், we all need social approval here. நம்ம மீட்டிங்ல ஒவ்வொருத்தரும் they all need approval. ஒரு கிளாஸ் பண்ணுறாங்க, ஒரு அப்ளாஸ் பண்ணுறாங்க. நான் பேசுறது முதல்ல கேட்கறாங்க. எப்படியாவது போட்டோம், நான் முதல்ல பேசிடுறேன். நேற்று நான் பார்த்தேன், முதல்ல பேசிட்டு ஓடி நினைக்கிறாங்க சார். They all need social approval from Stephen sir and Malathi madam
வினயதன் சார், முருகேசன் பாண்டி எல்லாருக்கிட்டையும் ஒரு சோசியல் அப்ரூவல் பண்றோம். கைத்தட்டெல்லாம் பாராட்டுகள் தான் எதிர்பார்க்கறோம் சார். அதை தவிர வேற என்ன நமக்கு வேண்டி இருக்கு? We need that kind of, definitely we need social approval to keep ourselves in good spirit. Thank you sir. பிரமாதமா சொன்னீங்க. It's all good, valid point. இன்னும் நிறைய இருக்கு. I will try to apply. Thank you Stephen sir. Thank you everyone. தேங்க்யூ சார், தேங்க்யூ. பிரமாதமா சொன்னீங்க. நீங்க உதாரணம் சொன்னீங்க பாருங்க, அருமையான உதாரணங்கள். அது எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்கு இல்லையா? ஆனா சோசியல் அப்ரூவல் வேணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. ஆனா இதே ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பலர் பொய் சொல்லி கூட நம்மள சொல்லுவாங்க. உங்களை அவங்க கேட்டாங்களே, இவங்க கேட்டாங்களே, கேட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க உங்களை ரொம்ப பாராட்டினாங்க தெரியுமா அப்படின்னுவாங்க. அவங்க ஒரு வார்த்தை கூட நம்மளை பத்தி பேசிக்க மாட்டாங்க. இந்த மாதிரியும் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. அது அது பீப்புள் கிட்ட இருக்குது. அது அது ஒரு மாதிரி அவங்களோட அது சோசியல். அதாவது அது என்னன்னா, அந்த சைக்காலஜி என்னன்னா, இப்படி சொன்னா இவர் ரொம்ப விரும்புவாரோ, நம்ம கிட்ட ஒரு கனெக்ஷன் இருக்குமோ, ஒரு அந்த ஒரு அட்டாச்மெண்ட் கிரியேட் பண்றதுக்காக அவங்க யூஸ் பண்ற ஒரு நெகட்டிவ் ஏரியா. அங்க போய் கேட்டா நான் எதுவுமே பேசலையே, உங்களை பத்தி நான் பேரே இல்லையே அப்படின்வாங்க. அதுதான் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அப்படியும் மக்கள் இருக்காங்க. மாலதி பேசியா? சார் வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுமா. அருமையா இருந்ததுங்க சார். எனக்கும் நீங்க ஸ்டார்டிங்ல நீங்க சொன்னீங்க தெரியுங்களா, நேர்மறையே எதிர்மறைன்னு சொல்றோம், நேர்மறைன்னு ஏன் சொல்றோம் அப்படின்ட்டு. எனக்குமே அதுல நிறைய நாள் அந்த சந்தேகம் இருந்துட்டே இருந்தது சார். மறையினாலே நம்ம எதிர் தானே, அதையே நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அது அப்படிதான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டே இன்னும் கூட எனக்கு அதுல ஒரு நான் உடன்பாடே இல்லாததான் நான் இருக்கிறேன் சார். இப்ப நீங்க சொன்னபடி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது சார். நாட் இன்ட்ரெஸ்டட் ஈவன் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் மாத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலிங்கத்து பரணி பாட்டை எடுத்து உதாரணமா சொன்னீங்கல்ல, ரொம்ப அருமையா இருந்துச்சு. இது இட் இஸ் ஸ்கேர்ஸ் பீப்புள் வாண்ட் டு நோன்னு ஒண்ணு சொன்னீங்களா சார்? அது நான் இப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப தண்ணி வராதுன்னா 50 பேரும் புடிச்சு வச்சு அது தண்ணி பூரா வேஸ்ட் ஆகுது. இப்ப எங்க அடுக்கத்துல தண்ணி வராது அப்படின்னு சொன்னாரு அவரு. நாங்க கழுவ போறோம் தொட்டியேன்னு, எவ்வளவு தண்ணி வேஸ்டா போச்சுக்கிறீங்க, அவ்வளவு பேரும் புடிச்சு வச்சாங்க. அதுதான் அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம கோல்டு ரேட் என்னதான் அதிகமா ஆனா கூட மக்கள் அதை வாங்கிதான் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அது நமக்கு வேஸ்ட் ஆக போறது இல்ல. அது நம்மளுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் தான் ஆகுது. அதே நேரத்துல இப்ப வெங்காயம் பூண்டெல்லாம் விலை அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வாங்கி வச்சுட்டோம்னு வச்சுக்கீங்களா, அது தேவையில்லாம அழுவிதானே போயிடும். அதுக்கப்புறம் திடீர்னு விலை குறைஞ்சிரும். அதனால அது சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சேன். மற்றபடி அதே மாதிரி இந்த ரிவர்ஸ் கமெண்ட் சொல்லும் போது நம்ம சாரு அதுக்கு நிறைய சொல்லிட்டாரு. சிவகுமார் சார் ரொம்ப அருமையா. அந்த ரிவர்ஸ் கமெண்ட் முக்காவாசி லேடிஸ் கிட்ட இருக்குது சார். லேடிஸ் எந்த ஒரு விஷயத்த டைரக்டா சொல்ல மாட்டாங்க. ஒண்ணு எதிர்பார்க்கறாங்கன்னா அதை ரிவர்ஸா தான் சொல்லுவாங்க. அதை அவங்க செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க, புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க சார். அது எல்லார் வீட்லயும் நடக்கும். ஆனா சிவகுமார் சார் அப்படியே அந்த லைஃப அப்படியே ஃபுல்லாவே சொல்லி இந்த ப்ரோக்ராம ஃபுல்லாவே எங்களுக்கு இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ரொம்ப அருமையா சொல்லிட்டாருங்க சார். ரொம்ப அருமையா இருந்துச்சு சார் ப்ரோக்ராம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேலம்மாள் மேடம் பேசுறீங்களா? வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். நீங்க வழக்கம் போல ரொம்ப அழகா அத ரொம்ப எளிமையா ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்த உங்களுக்கு முதல்ல நன்றியும் வாழ்த்துக்களும் சார். வினோதத்தன் சாருக்கு வாழ்க்கையில இது உண்மை. இந்த நீங்க எதிர்மறை அது சொன்னீங்க பாருங்க, அது சிலவேளை நம்மளை ஊக்குவிக்கும். என்னுடைய லைஃப்ல ஒரு சின்ன விஷயம், நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்னுடைய பேர் வேலம்மாள், அந்த என்னுடைய பாட்டியினுடைய பேர் தான் அது. அதனால எனக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. ரொம்பன்னா அது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத செல்லம். ஒரு 8ஆம் வகுப்பு நான் படிக்கிறது வரைக்கும் வாயில ஊட்டி தான் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி செல்லம் எனக்கு. அப்புறம் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு போய் ஒரு ஜோசியர் சுப்பிரமணியம் தான், பேர் கூட நான் மறக்கல, போய் கேட்டிருக்காரு. உன் பேத்தி ரொம்ப வசதியா பணக்காரியா இருப்பா, தினம் பட்டெல்லாம் உடுப்பா, ஆனா படிக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. படிக்கவே மாட்டாவா, படிப்பே அவளுக்கு வராது அப்படின்னு ரொம்ப சோகத்தோட அதை எங்க அப்பா ரொம்ப ஃபார்வேர்டா திங்கிங்ஸ் உள்ளவங்க. எங்க அம்மாட்ட ரொம்ப ஃபீல் பண்ணியாச்சு. என் பேத்தி நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும்னு நான் நினைச்சேன், ஆனா ஜோசியர் இப்படி சொல்றாருமா, என்ன பண்றது அவளை அப்படின்னா,
நான் வந்து படிச்சது சென்ட் ஜோசப்ஸ் கான்வென்ட், நல்ல ஒரு ஒரு கல்வி நிலையம். இவ சொன்ன உடனே என்கிட்ட எப்படி இதை சொல்லல, அவங்க என்கிட்ட அம்மா எல்லாம் சொல்லல. அதுக்கப்புறம் எங்க அப்பாட்ட சொன்னோன்னே எங்க அப்பா என்னை கூப்பிட்டு ரொம்ப சொல்லிட்டாங்க, இங்க பாரு பாட்டி இப்படி ஒரு தாட்டை சொல்றாங்க, உன் காதுக்கு ஒருவேளை அது வரலாம், ஆனா நீ அதை எப்படி எடுத்துக்குவ அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னாங்க. ஆனா உண்மையிலே அன்னைக்கு நான் ரோஷமாவே அதை எடுத்தேன். இன்னைக்கு ஒரு முனைவர் பட்டம் வாங்குற அளவுக்கு நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நிச்சயமா அது ஒரு எதிர்மறை வந்து என்ன நேர்மறையா என்ன உண்மையிலே என்ன தூண்டுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அது மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில நடக்கும். நான் அந்த வந்து பொதுவா நம்ம வந்து எதிர்மறையா கூட நாசமா போன்னு கூட நம்ம வாயால சொல்ல மாட்டோம், நாசமத்து போன்னு சொல்லுவோம். அப்படிதான் எங்க கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா நாசமா போன்னே சொல்ல மாட்டாங்க, நாசமத்து போவாங்க அப்படிம்பாங்க. அத கூட ஒரு நேர்மறையா பேசிதான் நமக்கு பழக்கம். அதனால அது மாதிரி சார் சொன்ன மாதிரி நிறைய நம்ம வந்து முன்கை நீண்டுனா நிச்சயமா நமக்கு முழங்கையும் நீளும். அது வந்து நம்ம ஒன்னு கொடுத்தோம்னா நமக்கு அது திருப்பி நிச்சயமா கிடைக்கும். அது வந்து மூட நம்பிக்கை அப்படியெல்லாம் நினைக்கவே செய்யாதீங்க. அது ஒரு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஒரு டெலிபதி மாதிரி அது நிச்சயமா நடக்கும். அது என் வாழ்க்கையில நிறைய தடவை அது நடந்திருக்குது. அதனால சார் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில நிறைய எடுத்து போகலாம். பின்னோட்டத்துல வந்து சிவகுமார் சார் மாலதி சொன்ன மாதிரி ரொம்ப அழகா அவருடைய லைஃப் இது சொன்னாங்க. மாலதி சொன்னதை நானும் ஒத்துக்கிறேன். பெண்கள் வந்து எப்பவுமே ஆப்போசிட்டா தான் நாங்க சொல்லுவோம். எங்கேயா போனோம் அப்படின்னா வந்து நீங்க சார் வந்து சொன்னது வீட்டுல மனைவிட்ட நான் போகலேன்னு சொல்லுவாங்க, அவங்க போக சொல்லுவாங்கன்னு. நாங்களே வந்து கொஞ்சம் அப்படி சொல்லுவோம், வேண்டாம் இது வேண்டாம்னு சொன்னா நிச்சயமா எங்களுக்கு தெரியும் அது வேணும், வீட்டுல நடக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அது பெண்களுக்கே உரிய சைக்காலஜி. அது வந்து ரொம்ப அது எல்லா வீட்லயும் அது அந்த சைக்காலஜி ஒர்க் அவுட் ஆகும். ஒருவேளை ஒரு சிலர் வீட்டுல ஆண்கள் வந்து ரொம்ப சுதாரிச்சுக்கிட்டு இவ இதுக்குதான் சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்டு செய்யாம இருக்கலாம். பட் ஆனா 75% அது அப்படிதான் நடக்கும். அதனால நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுனீங்க சார், நன்றி. ஸ்ரீவன் சாருக்கும் நன்றி. வணக்கம். மகிழ்ச்சி, நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி மேடம். வாங்க, அடுத்து யார் பேசுறது? நான் பேசுறேன். ரொம்ப சிறப்பான இது செஷனு. ஆக்சுவலி வந்து இது வந்து நம்ம உறவுகள் மேம்படுறதுக்கு நம்ம என்னென்ன எப்படியெல்லாம் அணுகணும் அப்படின்னு சொல்ல நமக்கு வேண்டி இது இந்த கருத்துக்கள்லாம் இருக்கு. இது வந்து நம்ம ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுதான் நமக்கு மிரர் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம வந்து டெய்லி நடக்கிறத வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் இதெல்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டோம்னா நம்ம அடுத்து வந்து ஒரு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி இருக்கணும். ஒரு ஒர்க் ஷாப் ட்ரைனிங் செஷன் மாதிரி வச்சு குரூப் ஆக்டிவிட்டி இதெல்லாம் பண்ணோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ வந்து ஒரு ஒரு செஷனில் சொன்ன மாதிரி ஒரு நாராயணமூர்த்தி சொன்ன மாதிரி நாராயணசாமி சொன்ன மாதிரி ஒரு ஃபிலிம் சீனை போட்டுட்டு அவங்க எப்படி பண்றாங்க அது மாதிரிலாம் கொஞ்சம் ஆக்டிவிட்டி இது பண்ணலாம். நம்ம இந்த இதை ஒரு ரியல் டைம் ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பா அது நேர்மறை எதிர்மறை எப்படிலாம் நம்ம வாழ்க்கைக்கு உதவுது. சில டயத்துல எதிர்மறையா பேசணும், சில நேர்மறையா பேசணும். நல்ல செஷன். எனக்கு இந்த வினிதர் ஜான் ஐயா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தமிழ்ல ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு கொடுத்தாரு, எனக்கு சிறப்பா இருக்கும். தேங்க்யூ சார். சிவகணி பேசுறீங்களா? சிவகணி இருக்கீங்களா? குட் ஈவினிங் சார். சார் வணக்கம் அனைவருக்கும். செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். அதாவது எப்படி நம்ம ஒரு இதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு சாரோட பாயிண்ட்ஸ் எல்லாமே வேல்யூபிளா இருந்துச்சுங்க சார். தேங்க்யூ சார். எப்போதுமே சார் ப்ரெசன்டேஷன் ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். ஏதாவது ஒண்ணு நம்ம அதுல இருந்து கத்துக்கிற மாதிரி தான் சார் இருக்கு. இன்னைக்கும் அதே மாதிரி இருந்ததுங்க சார். நன்றி சார். ரமேஷ் பேசுங்க. வணக்கம் சார். பேசுறது கேக்குதா? கேக்குது. வணக்கம் சார். தாயிலம் கொண்ட எந்தையே, தமிழ் தாயுமானவரே, தமிழ் உள்ளம் தனை கொண்ட தொண்டனின் வணக்கம். நீங்க அருமை. அதாவது நேரை முறையாக்கிய நேர்மையாக்கி, எதிர்மறையை வாய்மையாக்கிய உண்மையை உரைத்த விதம் அருமையா இருந்தது. அதாவது தங்களின் நேர்மறை கண்ணோட்டம் வெற்றி பாதையின் முன்னோட்டம். அதனால் அனைவருக்கும் கொண்டாட்டம். நீங்க சொன்ன பானீங்க மாற்றி யோசி அந்த 7 முறைகள், அருமையான விளக்கங்கள். அதற்காக நீங்க எடுத்து சொன்ன
விளக்கங்கள், அதாவது மாத்தி யோசி, மாற்று சிந்தனை, இன்னும் சொல்லணும்னா இல்லாலும் வேண்டால், அருமையான அந்த ஓமை சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப அருமையா நான் ரசிச்சேன். என்ன இல்லால்னா பண்பு இல்லாலை, அதற்கான விளக்கம் கொடுத்தீங்க பாருங்க, அருமையா இருந்தது நீங்க சொன்ன அந்த இல்லாலை ஏண்டால்னு சொன்னது. நான் எதிர்மறையா நினைக்கிறது என்னன்னா, சிகாகோ மாநாட்டுல விவேகானந்தர் என்ன பண்ணாரு, எதிர்மறையை நேர்மறையாக்கினார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொன்னார் இல்லையா, அது அந்த நேரத்துல இருந்த அந்த எதிர்மறையை நேர்முறையாக்குனாரு அப்படின்ற எண்ணம் எனக்கு போச்சு. அப்புறம் வழக்கம் போல கம்பராமாயணத்துல என்று இயம்பினன் அரசன், அது எதிர்மறை. யாரு? கைகேயி. மன்னவன் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பணும், அது நேர்முறை. அது வந்து மன்னவன் பணி ஏமா என்ன இது நேர்முறையா சொன்னார் இல்லையா, அது அந்த காலத்திலே ஒரு நேர்முறைக்கான நிறைய சிந்தனை ஓட்டமா இருந்து எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக அதியமான் ஔவையார், அதியமான் தொண்டைமானுடைய படைக்காலத்தை பார்த்து கருவிகளை பார்த்து என்ன சொல்றாங்க, அது அதியமானுடைய படைக்காலத்தை பார்த்தா அப்படியே சுக்கல் சூழலாகுது, உண்டு பளபளப்பா இருக்குது, கூரா இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம், நீ போருக்கே போல அப்படின்னு சொன்ன அந்த எதிர்மறையாக்கி அதை நேர்முறையாக்கிய அந்த அந்த நிகழ்வுகள் எனக்கு ஞாபகமா இருந்தது. நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க, அதெல்லாம் எழுதி வச்சிருந்தேன். சொன்ன மாதிரி நீங்க அதை தமிழ்ல நீங்க ஒரு அந்த 7 முறைகளை வந்து நீங்க தமிழா நீங்க உங்களுக்கு நேரம் இருந்தால் நம்முடைய வலைதளத்தை அதை போடுங்க, போட்டா நாங்கள் அதை திருப்பியும் அதை ரீகலெக்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இது போன்ற நீங்கள் நிறைய நிகழ்வுகளை எடுத்து பேச வேண்டும் ஐயா. அது மட்டுமல்ல, தமிழில் நிறைய இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி இப்போ கலிங்கத்து பரணி சொன்னீங்க, அது போல நம்ம குறுந்தொகை பாடல்கள் சொல்றீங்க, அது போல நீங்க புறநானூறு அகநானூறுகளை எடுத்து நீங்கள் எங்களுக்கு எளிமையாக்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்தை கேட்டுக்கொண்டு அருமையாக வாய்ப்பு பேசியமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ரமேஷ். மகிழ்ச்சி, நன்றி. வாங்க டாக்டர் சாந்தர். மைக் அன்மியூட் பண்ணு. வணக்கம். அருமையான பேச்சு வழக்கம் போல வினதித்தான் மாஸ்டர். இதுல பலரும் நல்ல அருமையான கருத்து கூறிவிட்டார்கள். இந்த சோதிடம் என்பது எனக்கு பல விதத்தில் அனுபவத்தில் இருந்த விடயங்கள் ஞாபகம். அதில் ஒரு சிறு குறிப்பு கூற முடியும். நான் அட்வான்ஸ் லெவல் படித்து கொண்டிருக்கேன், கிரேட் 11, 12 அண்டர் படித்து கொண்டிருக்கேன். ஏன்னா சாத்திரம் என்றால் நம்பிக்கை இல்லை, பிடிப்பதும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. ஆனால் என் ஃப்ரெண்டும் நானும் என் வீட்டுக்குள்ள உள்ளடைக்கு ஒரு நாள் கை ரேக சாத்திரி ஒரு ஆள் வீட்டில் இருந்து எல்லாரும் சாத்திரம் பார்த்து கொண்டு இருந்தோம். அப்போ என்ன வில்லங்கப்படுத்தி என் ஃப்ரெண்ட் சொன்னால் அதுக்கு பரவாயில்லை, உங்களோட கையை முக்கா காட்டணும். அவள் தான் வில்லங்கமாக எடுத்துக்கொண்டே விட்டது. அவர் சொன்னார், நான் டாக்டராக வர மாட்டேன். நான் அவருக்கு முன்னால் சொல்லலை, இஞ்சால வந்து என் ஃப்ரெண்டுக்கு சொன்னேன், நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நான் டாக்டராக வந்து காட்டுறேன். ஸோ ஐ டிட் தட். அது நான் அதுகளுக்கு நம்புறதே இல்லை. எந்த நாளும் நன்னாளே எந்நேரமும் நன்னிலமே என்றதான் என்னுடைய பாலிசி. இதோட நெச்சு சும்மா சைக்காலஜிக்கலி ஆக்கள் தாக்கப்படுறது. அதை நெச்ச உடனே பூனை குறுக்க போச்சுண்டா கூடாத வேலை நண்டு விட்டு ஓடியாறத ஆக்கள் இப்படி கணக்கெல்லாம் செய்வினான். மற்ற ஒரு விடோ இருந்தால் வீட்டில் அந்த விடோ முன்னுக்கு நிற்கக்கூடாது என்ற ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு போய்க்க அந்த விடோவின் மனநிலை எப்படி இருக்குமென்றதை அதை யோசிச்சு பார்க்குறதில்ல. அப்படி கணக்க ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் அப்படி பலர் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கூறின விடயங்களும் எனக்கு நினைவில் இருக்கிறது. நோயாளிகளாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பலரும் கூறியிருக்கிறார்கள் இதுகளை. அப்படி அந்த சமூகம் வந்து இந்த என்னன்னு சொல்றது, அந்த இப்படியான கொள்கைகளை நம்பிக்கை எடுத்து அது இப்படி நடக்கும் என்று நினைச்சு அவைகளை பின்னுக்கு விடுறது. ஒரு வெறிங்கில அவை நிற்கல, அது முன்னுக்கு வெறிங்கையில பிளஸ் பண்ண முன்னுக்கு போயிடாது, அப்படி அவைகளை பின்பக்கமாக தள்ளி வைக்கிறது. அப்படியான சமூகம் இப்பவும் இருந்து தான் இருக்கு. அது கவலைக்குரிய விடயம். ஆனா நீங்க சொன்ன கணக்கு கான்செப்ட் அருமையாக இருந்தது. மிக்க நன்றி. நன்றி 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 மேடம். நன்றி. அமுதா மேடம் பேசுறீங்களா? அமுதா மேடம் இருக்கீங்களா? அமுதா மேடம், சக்கரபாணி சார், ரத்னவடிவேல் சார், வாங்க சக்கரபாணி சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். ஐயா வினதித்தான் அவர்கள் இன்று உண்மையில வழக்கம் போல் நம் அனைவருக்கும் ஒரு நல்ல விருந்தளித்தார்கள். மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் கட்டுண்டோம். நீங்க சொன்ன அந்த முதல் வார்த்தையே அது உண்மையான வார்த்தை. நேர்மறை அல்ல, நேர்முறைதானது என்று. அது உண்மையான ஒரு சரியான அது. பெரும்பாலானவங்களுக்கு அப்படியே கேட்டு கேட்டு இதுவானது. நீங்க அந்த பாட்டு ஒண்ணு எடுத்து பாருங்க, எடுத்த காரியம் யாவினும் சிறக்க
அது ஒரு பிசினஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த பாட்டை பாடுவாங்க. அதுல வந்துட்டு இந்த எதிர்மறை எண்ணங்கள் போகட்டும், நேர்மறை சிந்தனை வளரட்டும் அப்படின்னு அந்த பாட்டுல வரும்போது நான் ரொம்ப ரசிப்பேன் அந்த இது. அந்த பாடல் வந்து பெரும்பாலான பிசினஸ் அவங்க பண்றவங்கலாம் அந்த பாட்டை பாடிட்டு தான் தொடங்குறது நான் பார்த்துருக்கேன். அதுல இது மாதிரியான கருத்துக்களை நல்லாவே சொல்லிதான் அதை நீங்க திரும்ப இங்க எடுத்து சொன்னீங்க. அடுத்தது பைபிள்ல வந்து ஆதாம் ஏவாள் கதையும் சொல்லி காட்டீங்க. அந்த பறிக்காதேன்னா பறிக்கிறா, அதே மாதிரி இங்க துப்பாதேன்னு அங்கதான் துப்புறான், பூக்களை பறிக்காதேன்னு அங்கதான் பறிக்கிறாங்க. அது வந்து அந்த எதிர்மறை எண்ணங்கள், அது செய்யக்கூடாதுன்னு அது செய்யறாங்க, அதாவது செய்யணும் போட முடியாது. அது உண்மையில அது ஒரு சரியான சிறப்பான கருத்தை நீங்கள் சொன்னீர்கள். இந்த மாற்று சிந்தனை வர வேண்டும் என்பதை விரிவாக எடுத்து சொன்னீர்கள். வேலம்மாள் மேடம் சொன்ன மாதிரி எனக்கு உண்மையிலேயே நான் கிராமத்துல பிறந்து கிராமத்துல வளர்ந்தவன். எங்க அம்மாவுக்கு இந்த ஜோதிடம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நம்பிக்கை, ரொம்ப நம்பிக்கை. சாதாரண இந்த குடுகுடுப்புக்காரன் வந்தானா கூட அவனை கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவனுக்கு நெல் போட்டு அரிசி போட்டு அவங்ககிட்ட ஏதாவது கேட்டுக்கும். அப்படி ஒரு ஜோதிடக்காரன் அப்படிதான் சொன்னா. அம்மா கேட்கறதெல்லாம் என்னை பத்தி தான் கேட்கும், மற்ற தம்பிகளை பத்தியோ குடும்பத்தை பத்தியோ கேட்காது. மூத்தவன் எப்படி அப்படின்னா தான் ஆரம்பிக்காது. அவரு என்ன சொல்லிட்டாரு, பாவம் நீ ரொம்ப கஷ்டப்படுற, அந்த பையன் படிக்க மாட்டாமா, மாடு மேய்க்க தான் போவான் அப்படின்ட்டாரு. எங்க அம்மாவுக்கு ஒரே இது, என்னை பார்த்து பார்த்து அழுது, சொல்ல மாட்டேங்குது என்ன நடந்ததுன்னு, பார்த்து பார்த்து அழுது. ஏமா அழுறேன்னா, நான் உன்னை இவ்வளவுதான் பண்றேன், கடைசியில உனக்கு அப்படி இல்லப்பா அப்படின்னு. மேடம் சொன்ன மாதிரி அப்படி சொன்ன அந்த ஜாதகத்தை பொய்யாக்கி முனைவர் பட்டம் வரைக்கும் நானும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதே மாதிரி வேலைக்கு போக மாட்டான் மாடு மேய்ப்பான்னு அவர் சொன்னது பொய்யாக்கி மத்திய அரசாங்கத்துல ஒரு நல்ல உயர்ந்த பதவியில இருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் வலிய கூப்பிட்டு வச்சுட்டு மறுபடியும் வேலை கொடுத்து நானா தான் விழுந்து அடிச்சு ஓடி வந்துட்டேன் வேண்டான்னுட்டு. அந்த அளவுக்கு வேலை வேலை இருந்தது. ஆக அந்த ஜாதகம் ஜோதிடம் இதெல்லாம் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த அதுல உள்ள அந்த எதிர்மறை கருத்துக்களால் ಏನೋ தெரியல, இந்த சின்ன வயசுல இருந்துட்டு நான் கொஞ்சம் அதுக்கு எதிர்ப்பானவங்க இருந்தேன். நான் முதல் வேலை கிடைச்சி சென்னைக்கு வரணும் கிராமத்துல இருந்துட்டு. எங்க அம்மா என்ன பண்ணுது, உடனே ஓடி போய் எங்க அப்பா கிட்ட கேக்குது, இன்னைக்கு ராகு காலம் எத்தனை மணிக்கு அதை பாரு முதல்லன்னுட்டு. அது ஒரு திங்கக்கிழமை. எங்க அப்பா உடனே 7:09 ஐயோ யாராவது என்ன இப்ப 7 மணிக்கு கூட்டி போய் பையனை பஸ் ஸ்டாப்ல நிக்க வச்சுக்கலாம் அப்படி. எனக்கு என்னன்னு தெரியாது எதுக்கு இவங்க பண்றாங்கன்னுட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, எங்க அப்பா சொல்றாரு, சரி ஏழைக்கு வந்துட்டோம், பஸ் வடக்கு நோக்கி போகுது, வடக்கு சூளம், இப்ப என்ன பண்றது, உடனே ஓடி போய் கொஞ்சம் தயிர் கொண்டு வந்து வாயில கொடுத்தது, என்ன தோஷை நீங்குதுட்டு. இப்படி எல்லாம் எங்க அம்மா ரொம்ப பாத்துக்கும். ஆனா நான் எல்லாத்தையுமே எதிர்த்து தான் இது பண்ணேன். அந்த எதிர்மறையெல்லாம் அவங்களுடைய எண்ணத்தெல்லாம் மாத்துற மாதிரிதான். இது வந்து சும்மா வேண்டாததுக்காக பண்ணல, நான் அது ஒரு சிறுத்தை எண்ணமாவே வச்சு பண்ணேன் கடைசி வரைக்கும். நான் ஈவன் இந்த வரைக்கும் இப்ப அம்மா என் கூட இருக்காங்க, அம்மாவுக்கு 93 வயசு ஆகுது, என் கூட தான் இருக்காங்க. ஆனா நான் வேலைக்கு கிளம்ப பார்த்து மெதுவா வெளியே வந்து பார்க்கும், யாராவது விடோ எதிர வந்துடக்கூடாது, பூனை குறுக்க போயிடக்கூடாது. இன்னைய வரைக்கும் அவங்களுடைய எண்ணத்துல அவங்க பிடிவாதமா இருக்காங்க. வந்துட்டு எனக்கு அதுல எந்த வித எதிரும் கிடையாது. அதே மாதிரி எங்க வீட்டுல நடக்கிற சுப சகங்கள்லாம் விடோஸ் எல்லாம் வரக்கூடாதுன்னாங்க. நான் என்ன பண்ணேன், என் பிள்ளைங்க மேரேஜ்லாம் கூட அவங்களதான் முன்வரிசையில உட்கார வச்சேன். எனக்கு சுத்தமா அந்த இது கிடையாது. மகன் கல்யாணத்துக்கு அதே மாதிரி மியூசிக் கச்சேரி போட பார்த்து பிளைண்ட்ஸ் அவங்களதான் வச்சு அந்த இது பண்ண எல்லாம் சொன்னாங்க, ஒரு நல்ல காரியம் என்ன போய் இன்னி போய் இது இப்படிலாம் பண்றேன். நாங்க நமக்கு அந்த எதிர்மறை எண்ணங்கள் எவ்வளவு இருக்க வரைக்கும் நமக்கு நேர்மறையான எண்ணங்கள் வராது. நம்ம மாற்றி யோசிப்பு என்ன நடக்குது, ஒண்ணும் நடக்காது. கடவுள் கொடுத்த அத்தனை நேரமும் நல்ல நேரம் தான், அதுல எதுவுமே கெட்டதுன்னு கிடையாது. அவர் எதையுமே கெட்டதா படைக்கல, படைச்ச அத்தனையும் நல்லது. அவரு இப்படிப்பட்ட சிந்தனைகளை யோசிப்பதற்கு நீங்கள் கொடுத்த வாய்ப்புக்காகவும் மிக்க நன்றி. இன்றைய உங்களுடைய உரை மிக அருமையாக இருந்தது. வாய்ப்பு தந்த ஸ்டீபன் சாருக்கு நன்றி. நம்ம குழுவின் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி. எதிர்மறை இத உத்தியா பயன்படுத்த சொல்றாங்க, நீங்க அருமையா சொன்னீங்க. எதிர்மறை இத உத்தி மாதிரி பயன்படுத்த சொல்றாங்க அவங்க. அதாவது நீங்க அந்த எதிர்மறையினால நீங்க அதை எடுத்து சிறந்து வந்திருக்கீங்க. நம்ம நடைமுறை வாழ்க்கையில
எதிர்மறை கருத்தா இருந்தாலும் அது ஒரு உத்தி மாதிரி டெக்னிக் மாதிரி. இப்ப மிரரிங் டெக்னிக் இத்தனை டெக்னிக் சொன்னேன். நம்ம என்ன ஆமா ஐயா சொல்றோம், மிரரிங்க பாசிட்டிவா தான் பண்ண சொல்றாங்க. அவரு முன்னாடி ம் வந்தா நம்மளும் முன்னாடி வர சொல்லதான் சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு, அவர் ரொம்ப கோபமா பேசுனா நீ எம்பத்தட்டிக்கா பேசுங்கிறார். இந்த நான் ஒரு இப்ப படிச்சேன் அந்த 10 ரொம்ப முயற்சி இதுக்கு எடுத்துக்கிட்டேன். நான் ஸ்டீஃபன் சார் சொன்னதுக்கு அப்புறம் நான் பலரும் தேடினேன். இது நான் முதல்ல 5 டெக்னிக் தான் வச்சிருந்தேன். இந்த மிரரிங் டெக்னிக்ல 10 டெக்னிக் சொல்றாரு அவரு. 10 விதமான அவனுடைய வாய்ஸ் கூட இருந்துச்சா நீ வாய்ஸ் லோ பண்ணுங்கிறார். அவனை எவால்வேட் பண்ண விடலாம்ங்கிறாரு. அந்த 10 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப கவர்ந்தது. ரொம்ப நன்றி அதத்தான் ஐயா. ஒரு உத்தி மாதிரி இதை யுக்தி மாதிரி பயன்படுத்தணும். பண்றது சரிங்க. நன்றி நன்றி நன்றி. நல்லது, ரொம்ப மகிழ்ச்சி. இங்க ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஜாதகம் பொய் பொய் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பெருசா ஒரு இதெல்லாம் இப்ப சார் ஒண்ணு சொன்னாரு, நான் படிக்க மாட்டேன்னு சொன்னாங்க, வேலைமால் மேடம் சொன்னாங்க படிக்க மாட்டேன்னு சொன்னாங்க, படிச்சுட்டேன். அதெல்லாம் தேவையில்லை. ஊர்ல பூரா கல்யாணம் பண்ணி வைக்கிறான், பொருத்தம் பார்த்து எல்லாம் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான். எல்லா கல்யாணமும் இப்ப இவன் சொல்ற மாதிரி நல்லா இருக்குதா? 10 பொருத்தம் பார்த்தாலும் பல பேருக்கு பிரச்சனை இருக்கு. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, பல விதமான பிரச்சனை. இன்னைக்கு எத்தனை டைவர்ஸ் இருக்குது புரியுது? எல்லாம் பொருத்தம் பார்த்தம் பண்றாங்க, பல விஷயங்கள் பண்றாங்க, அந்த காலத்திலயும் பண்ணாங்க கொண்டாங்க. எத்தனை பிரச்சனைகள் இருக்குது. இது பொய்ன்றது அவன் அந்த இதுலயே நமக்கு தெரியுது. அதெல்லாம் விட்டுடணும். ஒவ்வொரு வாழ்க்கையில பல விஷயங்கள் பார்த்தோம்னா அவங்க எல்லாம் நல்லா இருக்கும், அருமையா இருக்கும்னு சொல்லிதான் பண்றான். நல்லாவா இருக்கும்ன்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ வாழ்க்கைன்றது இன்பமும் துன்பமும் வந்து வந்து போவதான் செய்யும். பல சிக்கல்கள் வரும். இதெல்லாம் வாழ்க்கை தான். எல்லா நேரத்திலும் எவன் சொல்றதையும் நம்ப கூடாதுன்றதுதான் முக்கியமான விஷயமே தவிர, எது வந்தாலும் நம்ம சேலஞ்சை எடுத்து நம்ம சமாளிக்கும் திறன் நமக்கு இருந்ததுன்னா எந்த விஷயத்தையும் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் முக்கியமான செய்தி. இந்த ஜாதகம் திரும்பி திரும்பி சொன்னதுனால இதை நான் சொல்றேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாங்க சார், நடராஜ் சார் இதை சொல்ல வராங்க. சிவகுமார் சார் இருக்கிறது தெரியல. இந்த ஜெமினி கணேஷ் சாவித்திரி நடிச்ச மிஸ்யமா படம் பாத்தீங்களோ தெரியல எத்தனை பேர். ஒரு பாட்டு வருது இல்லையா, முடியுமன்றா முடியாது, படியுமன்றா படியாது, வஞ்சியரின் வார்த்தைக்கு அர்த்தமே வேறுதான், அகராதியும் வேறுதான். அந்த நாளையில அந்த பாட்டுல கருத்து எனக்கு புரியுது. அது எந்த காலத்துலயும் ஒண்ணுதான் சார். அது இப்பதான் புரியுது. ஜாதகத்தை நான் என் குழந்தைக்கு சொன்னா, ஜாதகத்துல அவன் சொல்றது ஓரளவுக்கு சரி. அதாவது ஒருவருடைய சுபாவம், அவர் ரொம்ப என்னன்னு சொல்லுவாங்க, ஷை, வெக்கப்படுறாள், சங்கோஜப்படுறாள், கான்ஃபிடன்ஸ் இல்லை என்ற மாதிரி சொன்னா அதை வச்சுதான் சொல்றாங்க. ஆனா நாங்கள் அதுக்கு தக்க மாதிரி இப்ப இஃப் யூ ஆர் நாட் கான்ஃபிடென்ட் இம்ப்ரூவ் யுவர் கான்ஃபிடன்ஸ். அப்படிதான் எடுக்கணும். அப்ப நாங்கள் அதை சாதகமா எடுத்துக்கொள்ளணும். அதை விட்டு ஐயோ அப்படி சொல்லிட்டாருன்னு நாங்கள் நெகட்டிவா எடுக்கிறோம். அதுதான் தவறு ஒழிய அவங்க சொல்றதுல ஒரு அளவுக்கு நான் ஏற்றுக்கொள்றேன். ஐ டோன்ட் பிலீவ் இட் 100%. ஆனா அவங்க பர்சனாலிட்டியை சொல்றாங்க. இப்ப எனக்குமே இப்ப என்னுடைய ஃபேமிலியில என்னுடைய அண்ணாக்கு சொன்னேன் அப்படிதான் சொன்னாரு. ஆனா ஐ ஆம் ஆல்சோ லேக்கிங் இன் கான்ஃபிடன்ஸ். ஆனா நம்ம ஐ ஆம் a very obsessional person. எந்த விஷயத்தை எடுத்தாலும் நான் 100% போடுவேன். ஸோ அதுதான் நான் சொல்றது. இந்த சிஓபின்னு நான் ஆங்கிலத்தில் சொல்லுவேன். கான்ஃபிடன்ஸ் இல்லாட்டியும் ஒப்சஷனா இருக்கணும், அல்லது ஒரு பேஷனாயிட்ட இருக்கணும். எனக்கு டாக்டர் வர்றதுக்கு பேஷனேட் கூட இருக்கல. ஐ வாண்ட் டு பிகம் அ டீச்சர். பட் ஈவன் இஃப் ஐ பிகம் டீச்சர் ஐ வுட் ஹவ் டன் வெல். என்னன்னா அடுத்த விஷயத்துல நான் அதிலேயே கமிட் பண்ணிடுவேன். ஸோ இந்த வே அதான் அந்த சக்ஸஸ் ஒழிய இதுதான் நடக்கும்னு அவன் சொன்னாலும் அது அப்படித்தான் நடக்கும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் வி ஹவ் காட் ஆல் த பொட்டென்ஷியல். அப்போ நாங்கள் அதுக்கு தக்க மாதிரி அதை மாடிஃபை பண்ண விட்டுட்டு, என்னுடைய அண்ணாக்கு அவர் சாதகம் சொல்லி போட்டார், ஜாதகம் படிக்க மாட்டேன்னு சொல்லி கிவன் அப் ஸ்டடீஸ். ஆனால் என்னை விட அவர் ரொம்ப இஸ் வெரி மோர் டாக்கட்டிவ் அண்ட் வெரி மெமரி எல்லாம் 100% அவருக்கு. ஆனால் ஐ ஆம் சம்டைம் ஃபீலிங் சேட் அபவுட் இட். சிலப்பதிகாரத்துல இளங்கோடிகள் அந்த மாதிரி தான் வந்தாருங்கிறாங்க. துறவரத்துக்கு இவர் ராஜாவா வருவான்னு ஒரு நிமித்திகன் சொல்றான். அவரு அதனால துறவரத்துக்கு போறாரு. அதெல்லாம் எல்லாமே அத ஒரு நெகட்டிவா பாசிட்டிவா எடுத்துக்கிறது. அதாவது ஜாதகக்காரங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 10 விஷயம் சொல்றாங்கன்னா 8 பாசிட்டிவா சொல்லுவாங்க, 2 நெகட்டிவா சொல்லுவாங்க. இல்ல ஒரு 6 பாசிட்டிவா சொல்லுவாங்க, 4 நெகட்டிவா சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இந்த ஃபார்முலா தான். கொஞ்சம் பாசிட்டிவா சொல்றது அதிகமா சொல்லுவாங்க, நெகட்டிவா சொல்றது கொஞ்சம் சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலால சுத்தி சுத்தி விளையாடுவாங்க. அதுல எல்லாமே பொருந்தும் நமக்கு.
அந்த நெகட்டிவா சொல்றதும் நம்ம நினைக்கிறதுனால சில நேரங்கள்ல பொருந்தது, சில நேரங்கள் பொருந்தது இல்ல. உடனே நம்ம என்ன பண்றோம், உண்மையை சொல்லிட்டான் 100க்கு 100ன்னு நம்ம நம்பிடுறோம். அதுதான் அவனுக்கு பிசினஸ். எல்லாம் ரேண்டம்னஸ் தானே சார், தற்செயல் இந்த நிகழ்வுகள் இல்ல அது லாங்குவேஜ் மட்டும் இல்ல இதுதான். நாங்க வி மஸ்ட் டேக் இட் as பாசிட்டிவா, சாதகமா காந்தி எடுத்துக்கொள்ளணும், சார் பாதகமா எடுத்துக்கொள்ளணும். பாசிட்டிவா சார் ஒரு விஷயம் சார், பாசிட்டிவா எடுக்கிற யாரும் ஜாதகத்தை நாடி போட மாட்டாங்க. பாசிட்டிவா எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அவன் தேவையில்லை சார். எதுக்கு சார் அவன் அது சரிதான். சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சார். அவனை போறான்னா உள்ளுக்குள்ள ஒரு பயம், எதனா நெகட்டிவா நடந்துருமோன்ற நெகட்டிவ் தாட் தான். ஒரு பயம். இல்ல நான் அதை ஏன் சொல்றேன்னு பாசிட்டிவா சொன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு உறவினர் சொல்லி போட்டாங்களா, யுவர் எனிமி இஸ் இன் யுவர் ஹவுஸ் சொல்லி. அவர் டிவோர்ஸ் எடுத்துட்டாரு. ஆனா he is the worst enemy of you are your worst enemy என்று தான் சொல்லி இருக்கிறாரு. அந்த அளவுக்கு she is so hot tempered and impatient. அப்ப it is going to work இல்லையா, going to fail. அப்ப அதுல என்ன ஆச்சரியம் படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. காந்தியில காந்திமதி மேடமா, காந்தி ஆமா ஆமா காந்தி அவன் காந்திமதி மேடம் தான். துறக்காம இருக்கிறாங்க. இவங்க அமிதா மேடம் இருக்கீங்களா? அமிதா மேடம், ரத்னவடிவேல் சார் பேச போறாங்க, காந்திமதி பேச போறாங்க. நான் இன்றைக்கு வினதித்தான் ஐயாண்ட முதல் விட்ட கேட்க மறந்துட்டேன், கேட்க டைம் பிந்தி வந்துட்டேன். அதால நான் எனக்கு சொல்ல இயலாது. ஆனா நான் வீட்டுல என்ன ஒதுக்கிடுவாங்க, ஏனென்றா நான் பயப்படுத்திடுவேன், எதிர்மறையா சொல்லி சொல்லி அவங்கள பயப்படுத்துறேன்னு சொல்லி என்ன விருப்பம் இல்லை. நான் இதுன்னு சொல்லிட்டாள் லேட்டா வந்தா கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்ல அதை சொல்ற முறையில பிழைக்கிறேன். அந்த ஐயா சொன்ன மாதிரி வீட்டுல நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்றோன்றதுக்கு மிகவும் கரைச்சலா இருக்கு. ஏனெண்டா ட்ரெயின்கள் வந்து க்ரௌடா இருந்து லேட்டா வரைக்குள்ள பொம்பளை பிள்ளைங்களை வர்றது எல்லாத்தையும் நாங்க கவனமா வாங்கோன்னு சொல்லாம நாங்க இப்படி எதுவும் வந்துடுவாங்க, கொஞ்சம் நீங்க போகாம விட்டா நல்லதுன்னு சொல்லிட்டோம்னா போச்சு. அப்ப நாங்க அதை நேர்முறை என்று தான் சொல்லணும். நேர்முறையும் எதிர்மறையும். மறை என்றாலே மறைஞ்சு அதை வெளிப்படுத்துறத மறை. அப்ப நாங்க மறைஞ்சு வெளிப்படுத்துற வேண்டியதுல அது நாங்க சொல்லேக்குள்ளே அவங்களுக்கு அது பாசிட்டிவா வர்றதுக்கு எப்படி சொல்றேன்றது தெரியாது இன்னும். உண்மையா அது நாங்க நீங்க சொன்ன மாதிரி சாதகம் சோதிடம் அந்த வழிமுறையில வந்தபடியால நாங்க எதையும் நம்பிடுறது. ஆனா நானும் எதிர்த்து தான் செய்யறேன். நான் எதுன்னு சொல்லிட்டாங்கன்னா இல்ல இன்றைக்கு நான் கருப்பு சட்டை தான் போட்டுக்கொண்டு போவேன்னு போய் பார்க்கறது, என்ன நடந்தா நடக்கட்டும் பார்ப்போம். ஆனா பிள்ளைங்களை இஞ்சத்தை பிள்ளைங்களை ஒண்ணும் பயப்படுறதுல தானே. அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் பயப்படாம செய்கிறபடியால அவங்களை எதையும் சந்திக்க நேரிடுமென்றக்காண்டி நாங்க சொல்ல வலிக்கிறது. அதுல இருந்து அவங்க தப்பட்டுமண்டு. நாங்க 68 வயசு, அவங்க 18 வயசுண்டா நாங்க அனுபவத்தால பட்டதை சொன்னால் அம்மா சொல்லுவா, அந்த பெரிய ஜார தூக்காத உடைச்சு போடுவேன். அவ கவனமாயிடோன்னு சின்ன பிள்ளைங்க வந்தோடனே நீ ஏறாத படியில விழுந்துருவேன்னு சொன்னா கோபம் வந்துடும். அப்ப மகள் சொல்லுவா, அம்மா கவனமா ஏறன்னு சொல்லு, விழுந்துருவேன்னு சொல்லாதேன்னு சொல்லுவாள். அப்ப நேர்முறையும் எதிர்மறையும். எதிர்மறைய எப்படி நாங்க நினைவில வந்ததை மறக்கிறதுன்றது கஷ்டம்தான். விளிம்புல வச்சிடாத விழுந்து உடைஞ்சிருவேன்னு சொல்லுவாங்க. அது என்ன முந்தி விழுந்தபடியால. அப்ப அது என்ன எதிர்மறையா? நாங்க அவங்க திருந்தட்டு பண்ணிட்டு தான் விளிம்புல வச்சா விழுந்துடும், கொஞ்சம் நடுவுல வை, இல்ல கண்ணாடி பாத்திரம்டா நடுவுல வை. நீங்க சொல்றதா நோக்கம் தான் இதுல முக்கியம். நம்ம என்ன சொல்றோம், அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றுகிறது பல உத்திகள் இருக்குன்னு சொல்றோம். இப்ப இந்த உரையினுடைய இதுவே அந்த நோக்கம் நல்ல நோக்கம், அத எந்த முறைய சொல்லி அதுக்கு அந்த அவங்களுக்கு தகுந்த முறை சூழல் அதுகளை சொல்லி அதை எல்லா விதத்திலையும் ரியாக்ட் ஆகும். அதாவது மனசுங்கிறது மூடுங்கிறது எதுலயும் ரியாக்ட் ஆகுது. அது நம்ம அதை பாசிட்டிவா ரியாக்ட் பண்றதுக்கு ஒருத்தன் எதிர்மறையா சொன்னா அதை கேட்டு கூட ரியாக்ட் ஆகுறான், பாசிட்டிவா வந்துடுறான். அதத்தான் நம்ம இப்ப பேசுனதே அந்த அதனுடைய குழிச்சாரமே. சேலஞ்ச் பண்ணணும்னா நீங்க எதிர்த்து தான் போராடணும். நாங்க பழைய காலத்துல வாழ இயலாது, எல்லாத்துக்கும் பயப்பட்டு வாழ இயலாது. எல்லாம் நாங்க நேராத்தான் சிந்திக்கணும். விழுந்தா விளையாட்டு பண்ணிட்டு விடணும்.
நோக்கரிய நன்றி நன்றி நோக்கேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நன்றி நன்றி நன்றி. அதாவது அது நேர்முறை நேர்மறை இதெல்லாத்தை விட இப்ப வந்து ஒரு நல்ல மிகச்சிறந்த சொல் உடன்பாட்டு சிந்தனை. அதுதான். அமிதா மேடம் வாங்க. சார் நான் அததான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த நீங்க நேர்முறை சொல்லக்கூடாதுன்னு நான் நேர்மறைன்னு ரெண்டையும் ஒரே இதுல வச்சுக்கிட்டு குழம்புறதை விட உடன்பாடு அப்படின்னா நம்ம வந்து செயல் செய்யறோம், எதிர்மறை அப்படின்னா நம்ம செய்யல, அவ்வளவுதான் அதுக்கான பொருள். நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் இந்த வாக்கியங்கள் நடத்தும் போது உடன்பாடு எதிர்மறை அப்படிதான் எங்களுக்கெல்லாம் நடத்துனாங்க. இப்பதான் இலக்கணங்கள்ல நிறைய பேர் போதுமான அளவுக்கு புலமை இல்லாம இருக்கிறவங்க எல்லாம் அந்த இதெல்லாம் மறந்துட்டு உள்ள நுழையும் போதுதான் அந்த சொற்கள்லாம் ரொம்ப வேறுபட்டு போகுது. இது ஆங்கில தாக்கப்பா, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொன்னதுனாலதான் அது ஆமா ஆமா. இப்போ நம்ம காந்தி அம்மா சொன்ன மாதிரி இங்க ஓரத்துல வச்சா விழுந்துரும்னு சொல்லும் போது நாம தான் நெகட்டிவா சொல்றோம். கவனமா வை அப்படிங்கும் போது ஒரு எச்சரிக்கை உணர்வை தான் நம்ம கொடுக்குறோம். அந்த எச்சரிக்கை உணர்வு வந்து நமக்கு ரொம்ப நல்லதுதான். கீழே போட்டுறாத அப்படிங்கும் போது நாம தான் எதிர்மறை சிந்தனைய அவங்களுக்கு நம்ம வந்து ஊட்டுறோம். அதனால நம்ம உடன்பாடும் எச்சரிக்கை உணர்வு இந்த ரெண்டு நிலையில நாம இருந்தாலே போதுமானதுதான். நம்ம அதுக்கும் கீழே நம்ம போக வேண்டாம். அதாவது ஒரு தராசு நடுவுல நிக்கலாம், இல்ல வந்து நல்ல ஒரு வெயிட்டா இருக்கலாம், அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு இல்லை. அதனால நம்ம வந்து இந்த எதிர்மறை அப்படிங்கிறத நம்ம விடலாம். இன்னொன்னு வந்து நம்ம இல்ல இந்த கணக்கு வகுப்புல பாத்தீங்கன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அப்படின்னு வர்ற மாதிரி ஔவையார் ஒரு பாடல் சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே படிச்சதுதான். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டா. அதுல ஓதாமல்ங்கிறது ஒரு மைனஸ், இருக்க வேண்டாங்கிறது ஒரு மைனஸ். அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப எல்லா நாளும் நீ ஓது அப்படிங்கிற பொருளை வந்து அது கொடுக்கும். இந்த மாதிரி எதிர்மறையில சொல்றது ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து அவர் வந்து உடன்பாட்டு சிந்தனையா எழுதுவார். சில இடத்துல அவரே ஒரு பாடல் சொல்லும் போது இவங்களோடெல்லாம் நான் உறவோடு இருக்க வேண்டாம்னு ஒரு பாடல் கொடுப்பார். அந்த மாதிரி இந்த நம்ம ஸ்டீஃபன் சார் இப்ப சொன்ன மாதிரி எதிர்மறையும் சில சமயங்கள்ல தேவைப்படுகிறது, உடன்பாடும் சில சமயங்கள்ல நமக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா ரெண்டு சிந்தனையும் இணைந்தவன் தான் மனிதன் அப்படிங்கிறவன். அந்த ரெண்டு சிந்தனையும் எல்லார்கிட்டையுமே இருக்கதான் இருக்கும். ரெண்டுமே ரெண்டு முனை மாதிரி தான். அந்த முனைகளோட இருக்கக்கூடியதுதான் பாடல்கள். நம்ம அபிராமி பட்டர் கூட ஒரு பாடல்ல வந்து ஒரு எதிர்மறை தான் கொடுப்பாரு. என்னன்னா, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் அப்படின்னு கொடுப்பாரு அவரு. அது எல்லாமே ரெண்டு ரெண்டு எதிர்மறை சொற்கள் அந்த ஒரே ஒரு வாக்கியத்துல அமைஞ்சிருக்கும். அப்போ அந்த மாதிரி வரும்போது நாம எச்சரிக்கை உணர்வோட நம்ம பேசலாம். அது வந்து கோபம் வராது பிள்ளைங்களுக்கு. கவனமா போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா, நேரத்தோட வீட்டுக்கு வா, கவனத்தோட வந்து சேரு அப்படின்னு நம்ம சொல்லும் போது பிள்ளைங்களுக்கு கோபம் வராது. லேட்டா வராத பிள்ள அப்படின்னா உடனே கோபம் வரும். ஏன்னா தினம் லேட்டாவா வரேன், எப்படிலாம் அங்க அந்த பயலுவ நிப்பானும் பிள்ள அப்படின்னா கோபம் வந்துடும். இந்த மாதிரி நம்ம சொல்றத இந்த எச்சரிக்கை உணர்வு வர்ற மாதிரி சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சார் சொல்லும்போது அந்த மாதிரி நிறைய செய்திகளை சொன்னதை வந்து நான் பார்த்தேன், கேட்டேன். ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. நிறைய தேடி நிறைய செய்திகளை கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார். வினயதீர்த்தன் சார் ரொம்ப அருமையா பேசுனீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. காந்தி அம்மாவுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க வந்து சொல்றது ரொம்ப வாஸ்தவம் தான். அந்த காலம் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் காலிலேயே கிடக்க முடியாது. நமக்குன்னு ஒரு பாதை, நமக்குன்னு ஒரு பயணம், நம்முடைய உணர்வுகளை மதிக்கணுங்கிறது ஒரு பெரிய சிந்தனை. சுயமரியாதை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதையெல்லாம் இழக்க முடியாது. அதையெல்லாம் இழந்துதான் வாழணும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு தேவையில்லை அப்படின்னு ஒதுங்குறதுல தவறு கிடையாது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சக மனுஷியா ஒருத்தரை மதிக்கணும். அதுதான் குடும்ப வாழ்க்கை, நம்ம கூட இருக்கிறவங்களோட வாழ்க்கை எல்லாமே அதை சார்ந்ததுதான். அந்த மதிப்பு, மரியாதை, சுயமரியாதை முக்கியமா, கருத்துகளுக்கு மதிப்பளித்தல், உணர்வுகளுக்கு மதிப்பளித்தல், அது எல்லாமே ரொம்ப முக்கியம். அதை பெண் குழந்தைகளுக்கு கட்டாயம் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் நம்ம வந்து இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்ம வந்து பயணப்பட்டுக்கிட்டு தான் போகணும். மீண்டும் மீண்டும் பழமைக்குள்ளார நம்ம போகவே கூடாது. பழமை எல்லாமே நல்லது அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது. எத்தனையோ பழமைகள்
இன்னும் நம்ம காலை வந்து இழுத்து பிடிச்சுக்கிட்டு நகர முடியாம தடுக்கக்கூடிய பழமைகளை எல்லாம் உடைச்சிட்டு தான் நம்ம வெளியில போகணும். அந்த மாதிரி நிலையில தான் பெண்கள் இருக்காங்கன்னு தான் நான் இன்னுமே கருதுறேன். அதனால ரொம்ப சிறப்பு. சார் சொன்னதும் ரொம்ப சிறப்பு. என்னுடைய நினைவும் அப்படிதான். நாங்க நீங்க சொன்ன மாதிரி அம்மா, இன்னும் ஒரு தாய் வந்து தன் மகண்ட கல்யாண வீட்டுக்கு செத்தம் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னொரு அம்மாவை பிடிச்சு விடுவாங்க. ஏன்னா அவ ஏற்கனவே விதவி என்றபடியால அதையெல்லாம் நாங்க முறியடிக்கணும். இல்லாட்ட ஒரு பிள்ளை இல்லாத ஒரு மனுஷி வந்து விஷ் பண்ண விட மாட்டாங்க. அவங்க இல்ல அவங்க போக கூடாது. அதெல்லாம் அவங்க உண்மையான ஒரு நல்லவங்க. அவங்களுக்கு அந்த பிள்ளையில ஒரு ஆசை இருக்கு, அந்த பிள்ளை நல்லா வரணும்னு வாழ்த்த விருப்பம் இருக்கு. ஆனா அவங்க மேடையில ஏற விட மாட்டாங்க. குழந்தைகள் இல்லாத பெண்களையும் கூப்பிட மாட்டாங்க, அதுவும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எவ்வளவு நம்மள நாமளே ரொம்ப வந்து கஷ்டமான நிலைமைக்கு கொண்டு போயிருக்கோம். அதுக்கு நாம தான் காரணமே தவிர வேற யாருமே காரணம் கிடையாது. ஆண்கள்லாம் அந்த அளவுக்கெல்லாம் இருக்கிறது இல்ல. இந்த பெண்கள் தான் அந்த குறுகிய மனநிலையில இருந்துகிட்டு அவங்கதான் வளர விடாம தடுக்கிறவங்களே. பெண்களுக்கு பெண்கள் தான் முதல் எதிரி, அப்புறம்தான் மற்றவர்கள்லாம் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி அருமையாமா அமுதாம்மா, இதுல எப்படி நெகட்டிவ பாசிட்டிவ் ஆக்குறது? நான் ஒரு இதுல பார்த்தேன். எங்களுக்கு ஒரு உறவினர் பெண்ணு, நான் அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க எனக்கு வந்தா ரொம்ப ராசியப்பா அப்படின்னு வீட்டுல சொன்னேன். எல்லாரும் சரின்னு அவங்கள கூட்டிக்கிட்டாங்க. இதுதான் நெகட்டிவ பாசிட்டிவா மாத்தோட உத்தின்னு சொல்றப்பா. இந்த இதனுடைய இது எப்படி உத்தியா இத பயன்படுத்திக்கிறது நம்மளுடைய. எனக்கு அவங்க வீட்டுல இருந்தா நான் படிச்சேன். அவங்க இளமையிலேயே விதவையானவங்க. நான் என்ன பண்ணினேன், என்னுடைய திருமணத்துல எங்க அக்கா எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லார்கிட்டையும் அவங்க எனக்கு ரொம்ப ராசி. நான் பரீட்சைக்கு போற போது அவங்க விளக்கேத்தி வச்சாங்க, அதனால நான் போனேன் அப்படிங்கவும் என்னுடைய திருமணத்துல அவங்க முன்னாடி நின்னாங்க. இது ஒரு உத்தின்னு சொல்ல வரேன். நான் என்ன சொல்றேன், நெகட்டிவ நம்ம ஒரு உத்தியா பயன்படுத்துறதா சொல்றேன். இந்த மிரரிங் 10 சொல்லியிருக்கேன், அதை கொஞ்சம் படிச்சு அதெல்லாம் கேட்டு பாருங்களேன் தயவு செஞ்சு. ஆனாங்க சார், நீங்க சொல்ற மாதிரி அதாவது இந்த நம்பிக்கை பாருங்களேன், அந்த நம்பிக்கை இருக்கமா? அந்த ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன்னா, பெண்களுக்கு அப்படி ஆனாதான் ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆண்கள் எத்தனை பேரு சார் மனைவியை இழந்தவர்கள், அவர்களுக்கு முதல் மரியாதை எப்படி சார் கொடுக்குறாங்க? அப்ப அவங்களுக்கு கொடுக்கும் போது அந்த அதுக்கெல்லாம் இப்ப டிஸ்பியூட் பண்ணவே வரலமா. அதுகளுக்கெல்லாம் மன்னிக்கவும் ஐயா 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 ஒரு நிமிடம். அமுதாமா மன்னிக்கவும், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அப்படிப்பட்ட ஆண்களையும் அவர்கள் சில இடத்துல ஒதுக்கிதான் வைப்பாங்க. அதாவது கணவனும் மனைவியுமாக இருப்பவங்களுக்கு தான் மரியாதையே தவிர ஆண்களையும், ஆனா அது ஆண்களை ஒதுக்குவது தெரியாது, பெண்களை ஒதுக்குவது கொஞ்சம் வெளிப்படையா தெரியும். நான் பல இடத்துல அதை பார்த்திருக்கிறேம்மா. ஆனா இப்ப அது ரொம்ப மாறி நான் எங்க ஊர் பக்கத்துல எல்லாம் நான் பார்த்தது இல்ல அந்த மாதிரி. எங்க பக்கத்துல வந்து அந்த சில பூஜையில எல்லாம் உட்கார வைக்க மாட்டாங்கம்மா. சில பூஜையில எல்லாம் மனைவி இல்லைன்னா உட்கார வைக்க மாட்டாங்க. எனக்கு அது தெரியாதுமா. எனக்கு பகுதியில் உள்ளதை நீங்க சொல்றீங்க, நான் என்னங்க பகுதியில் உள்ளதை சொன்னேன், அவ்வளவு. இல்லம்மா, சங்கல்பம் பண்ணோம்னா 2 பேரும் இருக்கணும்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, உட்கார வைக்க மாட்டாங்க. எப்பவுமே ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணுக்கு மதிப்பு இல்ல மேடம், அப்படிதான் ஆக்கி வச்சிருக்காங்க. அதுல பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமா நடக்கு. ஆனா இப்பம்லாம் அப்படி இல்ல மேடம், இப்பம்லாம் அப்படி இல்லவே இல்ல. ரொம்ப எங்க பகுதியில எல்லாம் நிறைய மாறிட்டுது. எனக்கு ஆச்சரியப்பட அளவுக்கு மாறி இருக்குது. மாற்றங்கள் தான் வேணும். இல்லம்மா, இப்ப பேசுறது என்னன்னா உத்தியா எப்படி மாத்துறது? அவங்க இருந்தா எனக்கு ராசின்னு நான் சொல்றேன். இப்படி அதை உத்தியா மாத்துங்கன்னு சொல்ல வர்றேன். எனக்கு அந்த அம்மா கூட இருந்தா எனக்கு ராசி, எனக்கு எல்லா இடத்துலயும் நல்லா நடந்திருக்குன்னு ஒரு எதிர்மறையை இன்னொரு எதிர்மறையை சொல்லி நம்ம மாத்தோடுங்கிறேன். போட வேண்டியது நன்றி 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 நன்றி. முடிச்சுக்கலாம். பேசிட்டே இருந்தா இந்த தகவல் நாங்க நிறைய ஷேர் பண்ண வேண்டியது. இதுல வந்து அதுக்கு ஒரு கருத்து சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். புரியுது புரியுது. இதுல வந்து ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்ற வார்த்தையை சொல்லும் போது எந்த விதமான எதிர்மறை கருத்தும் நம்ம மனசுல வராது. வார்த்தை மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுனால எதிர்மறையா சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்களே தவிர, அந்த ஒரு வார்த்தை சொல்லும் போது ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம்னு சொன்னா, நீ டெய்லி தினமும் ஓதிட்டு இருக்கா, அந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வா அப்படின்ற அந்த ஒரு பொருள் தான்
உள்வாங்கப்படுமே தவிர மனது வாங்குமே தவிர நெகட்டிவ் வராது. ஸோ அந்த மாதிரி பல வார்த்தைகள் வந்து நமக்கு சொல்றது மட்டும் பயன்படுத்துற பொருள் சொற்கள் மட்டும் வேற மாதிரி இருக்குமே தவிர ஆனா புரிதல் வந்து நேர்மையா தான் இருக்கும். அந்த மாதிரிதான் நம்ம பழகுறோம். ரத்னவடிவேல் சார் இருக்கீங்களா, பேசுறீங்களா? ரத்னவடிவேல் சார். பல திருக்குறள் மருவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலர்னு சொல்றாரு. அப்ப நெகட்டிவா சொல்லிதான் பாசிட்டிவா சொல்றாரு. நிறைய 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 இருக்கு அந்த மாதிரி. மகிழ்ச்சி சார், முடிச்சுக்கலாம். அவர் வேற ரத்னவடிவேல் சார் இல்ல, வரல, பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. ஒரு நல்ல உரை, நல்ல கலந்துரையாடலும் கூட. அருமையான ஒரு கலந்துரையாடல். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். அருமையான நிகழ்ச்சி. நன்றி சார். உங்களுக்கும் வினிதா சாருக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நன்றி. மகிழ்ச்சி. நன்றி. எல்லாருக்கும் நன்றி.